أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வெள்ளி அன்று பிரிட்டன் அஹ்மதியா ஜமாத்தின் ஆண்டு மாநாடு ஒரு வருட இடைவெளிக்கு பிறகு நடைபெற்றது. இன்னும் சொல்வதென்றால் 2 வருடங்களுக்கு பிறகு ஆரம்பித்து 3 நாட்கள் வரை தனது ஆன்மீக சூழலின் காட்சிகளை காட்டியவாறு கடந்த ஞாயிறன்று நிறைவடைந்தது. 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று நோயின் காரணமாக மாநாடு நடக்கவில்லை. ஆகவே மாநாட்டின் நிர்வாகம் என்ன நினைத்தது என்றால், இவ்வருடமும் சூழ்நிலை ஏறக்குறைய அதே போல்தான் உள்ளது, ஆகவே இவ்வருடமும் மாநாடு நடக்காது என கருதியது. இந்த அனுமானத்தின் காரணமாக ஆண்டு மாநாட்டிற்காக ஆயத்தமாவதன் பக்கமும் கவனம் செல்லவில்லை. இதை குறித்து நான் கடந்த குத்பாவிலும் கூறியிருந்தேன். ஆனால் எவ்வாறு இருப்பினும் இன்ஷா அல்லாஹ் மாநாடு நடக்கும் என்று அவர்களிடம் கூறப்பட்ட போது அவர்கள் ஆயத்தமாக ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் உளப்பூர்வமாக ஆயத்தம் ஆகாதது போல் எனக்கு தோன்றியது. ஏற்பாட்டாளர்கள் இவ்வாறு ரிலாக்ஸாக இருப்பார்கள் என்றால் ஊழியர்களும் இதே சிந்தனையில் இருந்துவிடக்கூடாது என்ற கவலையும் எனக்கு இருந்தது. ஆனால் அல்லாஹ்விடம் நம்பிக்கை இருந்தது. இன்ஷா அல்லாஹ் அவன் மாநாட்டினுடைய ஏற்பாடுகளை சிறந்ததாக ஆக்கிவிடுவான், அத்துடன் வேலை செய்யக்கூடியவர்களும் கிடைத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. எனினும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிர்வாகத்திடம் அதிக அழுத்தத்துடன் நான் கடினமாக பேச வேண்டிய நிலை வந்துவிட்டது. அதாவது, நீங்கள் இவ்வாறு மனமின்றி பணியாற்றி கொண்டிருந்தால், அத்துடன் மாநாடு நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனையில் மூழ்கியிருந்தால், அவநம்பிக்கை அதிகமாக வெளிப்பட்டு கொண்டிருந்தால், பிறகு நான் புதிய நிர்வாகத்தை நியமித்து விடுகிறேன் என்று கூறினேன். எவ்வாறு இருப்பினும் எனது இவ்விஷயம் அவர்களை ஒரு உலுக்கிவிட்டது. விரைவாக வேலைகள் ஆரம்பித்து விட்டன. தாமதமாக வேலைகள் ஆரம்பித்திருந்தது. நம்முடைய பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தன்னார்வலர்கள் ஆவார்கள். கீழ்மட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் உண்மையில் அந்த ஃபோர்ஸ் தான் உண்மையான மென்பவர் ஆகும். அவர்கள் முன்பே நிம்மதி இழந்து இருந்தார்கள். மிக விரைவாக மாநாட்டின் ஏற்பாடுகளுக்காகவும் எல்லா பக்கத்தில் இருந்தும் தன்னார்வலர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். மாநாட்டின் போது டியூட்டி கொடுக்கக்கூடியவர்களின் வரிசைகள் நிற்க ஆரம்பித்து விட்டன. மாநாடு சிறிய அளவில் நடக்கவிருந்தது. ஆகவே ஊழியர்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்ற கஷ்டமும் ஏற்பட்டுவிட்டது. எவ்வாறு இருப்பினும் அதற்காக ஆண்களும் பெண்களும் தமது ஊழியர்களை தேர்ந்தெடுத்தார்கள். லஜ்னாக்கள் தமது ஊழியர்களில் 5இல் ஒரு பகுதியை டியூட்டி கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என கருதுகிறேன். அதே போன்று ஆண்கள் 3இல் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என கருதுகிறேன். எவர்கள் எல்லாம் இந்த வேலைக்காக தேர்ந்தெடுக்கப்படவில்லையோ அவர்களுக்கு தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று அவர்கள் நிராசையடைந்தும் விட்டார்கள். முதலில் நான் அந்த அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், ஏனென்றால் சிறு குழந்தைகளும் டியூட்டிகள் கொடுக்கின்றன. அல்லாஹ் எண்ணங்களுக்கான கூலியை வழங்குகின்றான். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விருந்தினர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தது. அது நிறைவேறிவிட்டது. அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் உங்களுடைய எண்ணத்தின் காரணமாக உங்களை கூலியில் இருந்து விலக்கி வைக்க மாட்டான். எவ்வாறு இருப்பினும் இந்த தொண்டுக்கான ஆர்வம் வைத்திருந்த அனைவருக்கும் அதற்கான சிறந்த நற்கூலியை அல்லாஹ் வழங்குவானாக என்று துவா செய்கிறேன். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், மாநாட்டிற்கு பிறகு வருகின்ற ஜும்ஆவில்
பல்வேறு துறைகளில் பணியாற்றிய தொண்டர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கக்கூடிய வழக்கம் இருக்கின்றது. மக்களும் இதை குறித்து எழுதுகிறார்கள். உலகம் முழுவதிலிருந்தும் எழுதக்கூடியவர்கள் அந்த தன்னார்வலர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். எங்கெல்லாம் அவர்களுக்கு டியூட்டி கொடுக்கப்பட்டதோ அவர்கள் அதனுடைய உரிமையை செலுத்துவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் மழையின் காரணமாக பார்க்கிங்கில் இருந்து கார்களை எடுப்பதும் ஒரு மிகப்பெரிய பணியாக இருந்தது. அங்கு தன்னார்வலர்கள் அசாதாரணமாக பணி செய்துள்ளார்கள். கார்களை தூக்கி சேற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இந்த பணியில் சில நேரத்தில் அவர்களுடன் மற்ற துறைகளில் உள்ள ஊழியர்களும் அவர்களுக்கு வேலை இல்லாத நேரங்களில் பங்கெடுத்துள்ளார்கள். நாங்கள் பங்கெடுத்து கொண்டே வந்தோம் என்று சிலர் எனக்கு எழுதியும் இருக்கிறார்கள். பிறகு அந்த பார்க்கிங்குடைய நிலையை பார்த்த பிறகு வேறொரு இடத்தில் பார்க்கிங்கிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் முதல் நாளும் இரண்டாம் நாளும் அல்லது கொஞ்சம் நேரம் வரை அங்கிருந்து கார்களை எடுப்பது பெரும் கடினமான வேலையாக ஆகிவிட்டது. இந்த கடினத்தை கேமராவின் கண்கள் பார்த்தன. MTA அதை உலகத்திற்கு காட்டியும் கொடுத்தது. அதன் மூலமாக உலகின் பல்வேறு நாடுகளில் நம்மவர்களும் அந்நியர்களும் இந்த காட்சியை கண்டு கொண்டிருந்தனர். அவர்கள் மிகவும் வியப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஜமாத் அல்லாத மற்றும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த காட்சியை பார்த்த பிறகு இன்றைய உலகில் இது நம்ப முடியாத காட்சியாகும் என்று கூறுகிறார்கள். பணி செய்யக்கூடியவர்களில் அதிகாரியும் இருக்கிறார், தொழிலாளியும் இருக்கிறார். அனைவரும் சேரிலிருந்து காரை வெளியே எடுப்பதற்காக சுயமே சேரில் இறங்கி விடுகிறார்கள். ஜின்களை போன்று பணியாற்றுகிறார்கள். ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஜமாத்திற்கு அல்லாஹ் இவர்களை வழங்கியிருக்கின்றான். பிறகு இவ்வாறே மற்ற துறைகளும் இருக்கின்றன. துப்புரவு துறை, உணவு பரிமாறக்கூடிய துறை, உணவு ரொட்டிகள் போன்றவற்றை சமைக்கக்கூடிய துறை. இவற்றை தவிர மிக முக்கியமான துறை என்னவென்றால் ஆரம்ப நாட்களில் பணி செய்தவர்கள். மாநாட்டினுடைய ஏற்பாடுகளில் பாதைகளை அமைத்து கொடுக்கக்கூடிய பணியாக இருக்கட்டும், ட்ராக் போன்றவற்றை அமைத்து கொடுக்கக்கூடிய பணியாக இருக்கட்டும், அல்லது மாநாட்டினுடைய ஆரம்ப பணிகளாக இருக்கட்டும், இதற்காக தன்னார்வலர்கள் தொடர்ச்சியாக பல வாரங்களாக வந்து கொண்டிருந்தார்கள். அதேபோன்று இப்பொழுது வேலைகளை முடித்து கொடுப்பதற்காக பல நாட்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அவர்கள் அனைவருடைய வேலைகளையும் MTA மற்றும் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக உலகம் கண்டது, மாநாட்டை கண்டு கொண்டிருந்தது. அது மிகவும் தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது. வருகை தந்த விருந்தினர்களும் நன்றியுணர்வை கொண்டிருந்தார்கள். MTA உலகிற்கு காட்டிய காட்சிகள் மற்றும் நிகழ்ச்சிகள், அது பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்திருந்தது. மிக அதிக உழைப்பை அது வெளிப்படுத்தியுள்ளது. அதற்கான உரிமையையும் அது வழங்கிவிட்டது. MTA ஆண்டு மாநாட்டின் நிகழ்ச்சிகளை மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளில் ஒன்றிணைந்து மாநாட்டின் நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியவர்களை மாநாட்டு திடலில் நமக்கு காட்டி கொடுத்தது. முழு உலகிற்கும் காட்டி கொடுத்தது. ஆகவே மாநாட்டின் ஆரம்ப பணிகளாக இருந்தாலும் சரி, மாநாட்டின் போது மேற்கொள்ளப்பட்ட பணிகளாக இருந்தாலும் சரி, அல்லது மாநாட்டு திடலுக்குள் நடத்தப்பட்ட அறிவு சார்ந்த தர்பியத் பணிகளாக இருந்தாலும் சரி, சொற்பொழிவுகளாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் MTA எவ்வாறான வழிகளில் நமக்கு காட்டி கொடுத்தது என்றால், முழு உலகில் உள்ள மக்களும் பார்க்கக்கூடிய அகமதிகளும் அந்நியர்களும் எங்களுக்கு இந்த காட்சிகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததே என்று வியப்பிலும் ஆழ்ந்துள்ளார்கள், நன்றியையும் தெரிவித்துள்ளார்கள். இது ஒரு வினோதமான சர்வதேச வீட்டின் காட்சியை நமக்கு படம் பிடித்து காட்டியுள்ளது. ஆகவே நான் அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாதகமற்ற சூழலில் அவசர தீர்ப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. சீதோஷண சூழ்நிலையும் கடினமாக இருந்தது. இந்த அனைத்து விஷயங்கள் இருந்த போதிலும் அனைவரும் தன்னலமற்று பணியாற்றினார்கள். மாநாட்டின் டியூட்டிகளுடைய உரிமையை செலுத்தினார்கள். உலகெங்கிலும் இந்த மாநாட்டை பார்த்தவர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியை தெரிவிக்கும் விதத்தில் பல கடிதங்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஊழியர்களுக்கு நன்றியை தெரிவித்த பிறகு இன்று நான் வழக்கத்திற்கு ஏற்ப ஏற்கனவே கூறப்பட்டு வரும் தலைப்பின் பக்கம் செல்லலாம் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து மாநாட்டின் தாக்கங்களை குறித்தும் அதை கேட்ட பிறகு ஏற்பட்ட நல்ல விளைவுகளை குறித்தும் நம்மவர்களும் அந்நியர்களும் அசாதாரண உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்றால், கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்றால், இந்த வருடமும் எப்பொழுதும் போல்
அந்த தாக்கங்களை குறித்தும் அருள்களை குறித்தும் இன்றைய குத்துபாவில் எடுத்துரைக்கலாம் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். அனைத்தையும் எடுத்து வைப்பது சாத்தியமாகாது. சில உதாரணங்களை மட்டும் எடுத்து வைப்பேன். இவ்வருடம் தனித்துவமான ஏற்பாட்டுடன் மாநாடு நடந்தது. அது அல்லாஹுடைய அருளின் எவ்வாறான வாசல்களை திறந்துள்ளன என்றால், அதை கண்டு மனிதன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவாறு அவனுக்கு முன்னால் குனிந்து கொண்டே செல்கிறான். இந்த அனைத்து சூழ்நிலைகள் இருந்த போதிலும் அல்லாஹ் ஜமாத்தின் மீது இந்த அளவு அருள்களை பொழிந்து கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள். மக்கள் பொதுவாக ஒரு பற்றாக்குறையை சுட்டி காட்டினார்கள். அது என்னவென்றால், இவ்வருடம் உலகளாவிய பையத் நடைபெறவில்லை என்பதாகும். அதற்கு அவர்கள் அதிகமாக காத்திருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இவ்வாறான சூழ்நிலையில் பையத் நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது மிக கஷ்டமான வேலையாகும். நாம் கட்டாய சூழலில் இருந்தோம். இப்போது நான் சுருக்கமாக சில அறிக்கைகளையும் சில தாக்கங்களையும் குறித்து எடுத்துரைப்பேன். இந்த வருடம் முதல் முறையாக ஜமாத்துகள் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக மாநாட்டில் கலந்து கொண்டன. அதாவது தத்தமது இடங்களில் அமர்ந்தவாறு மாநாட்டை கண்டு கொண்டிருந்தன. இங்கு மாநாட்டு திடலிலும் திரையில் மக்கள் தென்பட்டார்கள். யூகேவில் 5 இடங்களில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கூட்டாக அமர்ந்து கொண்டு கண்டு கழித்தார்கள். சில நாடுகளில் பல மணி நேர வித்தியாசம் இருந்த போதிலும் அங்கும் அமர்ந்து கொண்டு கூட்டாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, குவாட்டமாலா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளும் அடங்கும். யூகேவை தவிர 22 நாடுகளில் 37 இடங்களில் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக ஜமாத்தினர்கள் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். பெண்கள் தரப்பிலிருந்தும் இம்முறை முதல் முறையாக லைவ் ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு நாடுகளில் இருந்து பெண்களும் பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பெண்களுடைய அமர்வில் அவர்களின் நிகழ்ச்சியில் அதில் அவர்களின் சொற்பொழிவுகள் இருந்தன. ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் 30-35,000 பேர் ஏறக்குறைய அந்த நிகழ்ச்சிகளை கண்டார்கள், கேட்டார்கள். இதில் கலந்து கொண்டவர்கள் அமெரிக்கா, கானா, குவாட்டமாலா போன்ற நாடுகள் அடங்கும். சில நாடுகளில் 2 இடங்களில், சில நாடுகளில் 3 இடங்களில், 4 இடங்களில் என்று பல்வேறு சென்டர்களில் நிகழ்ச்சிகளை கண்டார்கள். கயானா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ், மொரிஷியஸ், கபாபீர், இந்தியா, புர்கினா ஃபாசோ, கானா, நைஜீரியா, கேம்பியா, தன்சானியா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஸ்வீடன், பெல்ஜியம், ஃபின்லாந்து, ஹாலந்து போன்ற நாடுகளும் அடங்கும். நைஜீரியில் இருந்து ஒரு அகமதியல்லாத நண்பர் ஈசா சாஹிப் என்பவர் மாநாட்டின் 3 நாட்களிலும் என்னுடைய சொற்பொழிவுகளை கேட்பதற்காக மிஷன் ஹவுஸுக்கு வந்திருந்தார். அவர் கூறுகிறார், இதற்கு முன்பு அஹமதியா ஜமாத் இஸ்லாத்திற்கு எதிரானது என்றும் அவர்கள் பள்ளிவாசலில் டிவியை வைத்திருக்கிறார்கள், அது தகாதது என்றும் நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் மாநாட்டை பார்த்த பிறகு அகமதியத்து ஒற்றுமையாக இருக்கின்றது, இஸ்லாத்தின் தூது செய்தியை கொண்டு சேர்க்கின்றது. அனைத்து முஸ்லிம் உலகமும் இவ்வாறு ஆகிவிட்டால் முஸ்லிம்கள் எந்த அளவு வலுப்பெற்று விடுவார்கள் என்றால் உலகின் எந்த சக்தியாலும் இஸ்லாத்திற்கு எதிராக பேச முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அஹமதியா ஜமாத்தில் இருக்கின்ற ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் நான் மாநாட்டில் கண்டேன். இது என்னுடைய பார்வையில் உண்மைக்கான சான்றாகும். ஜாம்பியாவில் அகமதி உறுப்பினர்கள் புதிய அகமதிகள் மட்டுமின்றி ஜமாத் அல்லாதவர்கள் மாநாட்டை கண்டுள்ளார்கள். அங்கு ஓரிடத்தில் 35 பேர் ஜமாத் அல்லாதவர்கள் ஒன்று கூடினார்கள். ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் மாநாட்டின் நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு தமது கருத்தை கூறியுள்ளார். இன்று நான் மாநாட்டின் நிகழ்ச்சிகளை பார்த்து மிகவும் மகிழ்வுற்றேன். இஸ்லாமிய போதனைகளை குறித்த அறிவு எனக்கு கிடைத்துள்ளது. என்னுடைய அறிவு மற்றும் சிந்தனைக்கேற்ப இப்பொழுது இஸ்லாம் மட்டுமே உண்மையான மார்க்கமாகும். தேவையுடையவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மார்க்கம் உலகில் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் கிடையாது. எவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. பிறகு கேபோனுடைய முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகிறார்கள், முஸ்லிம் அல்லாத போலீஸ் அதிகாரி ஒருவர் தன்னுடைய மனைவியுடன் மாநாட்டு நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு வந்தார். அதற்கு முன்பு ஜமாத்தில் அதிக ஆர்வம் காட்டாமல் இருந்தார். ஆனால் மாநாட்டில் ஒரு லெபனானுடைய புதிய அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை பார்த்த பிறகு மாநாட்டிற்கு பிறகு நான் எவ்வாறு எம்டியை பார்க்க முடியும் என்று கேட்டார். அப்போது அவரிடம் யூடியூப் மூலமாக எம்டியை பார்க்க இயலும் என்று கூறப்பட்டது. அவர் அப்போதே தனது மொபைலில் யூடியூபை எடுத்து எம்டிஏ பிரெஞ்சு சேனலை பார்த்தார். மாநாட்டை பார்க்க ஆரம்பித்து விட்டார். இந்த சேனலின் மூலமாக அஹமதியா ஜமாத்தை பற்றி இன்னும் நான் கற்றுக்கொள்வேன் என்று கூறினார். நைஜீரியாவில் ஜமாத் அல்லாத ஒரு நண்பர் மாநாட்டு நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு கூறினார், இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு எனக்கு எவ்வாறான நம்பிக்கை வந்துள்ளது என்றால், உலகில் உண்மையான பிரிவு உள்ளது என்றால் அது அஹமதியா ஜமாத் மட்டுமே ஆகும். நான் விரைவில் இதில் இணைந்து விடுவேன். ஒரு ஜமாத் அல்லாத நண்பர் மாநாடு தொடர்பாக கூறும்போது
தன் மீது ஏற்பட்ட தாக்கங்களை பற்றி கூறுகிறார். நிச்சயமாக இந்த ஜமாத் உண்மையாளர்களின் ஜமாத் ஆகும். இது நம்பிக்கை கொண்டவர்களின் ஜமாத் ஆகும். கடுமையான மழையிலும் தன்னார்வலர்கள் தமது பணிகளில் ஈடுபட்டுள்ளதை நான் கண்டேன். விருந்தினர்களுக்கு அவர்கள் எளிதை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அதே போன்று பெண்களுக்கு நான் கூறிய சொற்பொழிவை பற்றி எடுத்துரைத்தவாறு அவர் கூறுகிறார், நான் மிகுந்த தாக்கத்திற்கு உள்ளானேன். ஜப்பானுடைய முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகிறார்கள், ஹிரோஷிமாவை சார்ந்த ஜமாத் அல்லாத ஒரு ஜப்பானிய நண்பர் முஷிமா ஒசாமோ சாஹிப் அவர்கள், நான் ஜப்பான் சென்றபோது, ஹிரோஷிமா சென்றபோது இவர் அங்கும் இருந்தார். அங்கு என்னை உபசரித்தார். 2017ஆம் ஆண்டில் அமைதி கருத்தரங்கிலும் கலந்து கொண்டிருந்தார். அவர் கூறுகிறார், நான் தற்போது மாநாட்டை பார்த்து வருகிறேன். இன்று ஆகஸ்ட் 6ஆம் தேதி குத்பாவையும் கேட்டேன். அதை கேட்டபோது ஜப்பானிய ஜமாத்தினுடைய தொண்டுகள் எனக்கு ஞாபகத்திற்கு வந்துவிட்டன. ஹஸ்ரத் 2வது கலீஃபத்துல் மஸீ அவர்கள் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஜும்மா நாளில்தான் ஹிரோஷிமாவில் அணுகுண்டு ஏற்படுத்திய நாசத்தை பற்றி குரல் எழுப்பினார்கள். ஹிரோஷிமாவுக்கு ஆதரவாக எழுந்த முதன்மையான குரல்களில் அதுவும் ஒன்றாகும். அதன் பிறகு தற்போதைய கலீஃபா அவர்கள் ஹிரோஷிமா சுற்றுப்பயணம் செய்தார்கள். அப்போது அவர்கள் வழங்கிய அமைதிக்கான தூதுச் செய்தி எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இன்று ஹிரோஷிமாவுடைய நாளாகும். இந்த சந்தர்ப்பத்தில் எம்டிஏ பார்க்கும்போது எனக்கு என்ன ஆவல் ஏற்பட்டது என்றால், எம்டிஏ ஆப்பிரிக்காவை போன்று எம்டிஏ ஜப்பானும் உருவாக வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. இன்னொரு புறம் மாநாட்டின் சூழ்நிலையும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் கூட்டாக அமர்ந்து பார்க்கக்கூடிய காட்சியை கண்ட பிறகு என்னுடைய உள்ளத்தில் நாள்தோறும் மேலோங்கும் எண்ணம் என்னவென்றால், உலகை ஒரு தளத்தில் ஒன்று திரட்டுவதற்காகவும் உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் அஹ்மதியா ஜமாத் எந்த அளவு முக்கியமாக அங்கம் வகிக்கிறது என்ற எண்ணம் தோன்றியது. லுசாக்கா ஜேம்பியாவில் ஜமாத் அல்லாத ஒரு ஆசிரியர் கூறுகிறார், இன்று நாங்கள் உங்களுடைய கலிஃபாவிடமிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டோம். அது என்னவென்றால், இஸ்லாத்தில் பெண்களுக்கு கருத்து சுதந்திரத்திற்கான முழு உரிமையும் உள்ளது. இஸ்லாம் பெண்களுக்கு திருமண விஷயத்தில் தமக்கு பிடித்தமான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு உரிமை வழங்கியுள்ளது. ஆனால் சில சமூகத்தில் கட்டாயப்படுத்தி திருமணங்கள் செய்யப்படுகின்றன. மனித உரிமைகளை கருத்தில் கொள்வது கிடையாது. மேலும் இன்னொரு விஷயத்தையும் அவர் கூறினார், இஸ்லாம் எவ்வாறான தனித்துவமான மார்க்கம் என்றால் அது பெண்களுடைய உரிமைகளில் அழுத்தம் கொடுக்கின்றது. ஆண்களுக்கு பலதார திருமணம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கின்ற அதே வேளையில் ஆண்களிடம் வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், நீதியை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. நீதியை நிலைநாட்ட முடியவில்லை என்றால் பிறகு ஒரு திருமணத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இது மிக அழகிய இஸ்லாமிய போதனையாகும். மேலும் அகமதியத்து தான் இதை பறைசாற்றக்கூடியதாக இருக்கின்றது. பிறகு நைஜீரியாவிலிருந்து ஒரு அகமதி இல்லாத நண்பர் ஒருவர் கூறுகிறார், அவருடைய பெயர் மாமுன் காலி சாஹிப் ஆகும். முதன்முறையாக நான் இதில் கலந்து கொண்டுள்ளேன். நான் மிகவும் தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கின்றேன். இந்த முன் உதாரணத்தை முஸ்லிம்களின் ஏனைய பிரிவுகளும் கடைபிடித்தால் நிச்சயமாக உலகில் முஸ்லிம்கள் வெற்றிகளின் படித்தரங்களை கடந்து செல்வார்கள். பிறகு நைஜீரியாவிலிருந்து ஒரு அகமதி அல்லாத நண்பர் இன்ஜினியராக உள்ள உசாமா சாஹிப் கூறுகிறார்கள், என்னை மிகவும் தாக்கத்திற்கு ஆளாக்கிய விஷயம் என்னவென்றால், இத்தனை நாடுகளிலிருந்து பல்வேறு மக்கள் பிரதிநிதித்துவம் செய்தார்கள். மொழி இன பாகுபாடு இன்றி கட்டுப்பாட்டின் எவ்வாறான முன் உதாரணத்தை நிலைநாட்டினார்கள் என்றால், கொரோனா போன்ற நாசத்தை ஏற்படுத்திய நோய் இருந்த போதிலும் இந்த அளவு பெர்ஃபெக்டாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது புகழத்தக்கது. நைஜருடைய அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், ஒரு அகமதி அல்லாத முஸ்லீம் மரியம் சாஹிபா கூறுகிறார்கள், இந்த அஹ்மதியா ஜமாத்தின் இமாமுடைய குத்பாவை கேட்ட பிறகு பெண்களுக்குரிய உரிமைகள், பெண்களுடைய பொறுப்புகள் ஆகிய இந்த இரண்டு விஷயத்தை பற்றிய உண்மையான புரிதல் எனக்கு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் இங்கு ஆப்பிரிக்காவில் அநேக பெண்கள் மிக மோசமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னேற்றம் அடைந்த நாடுகள் அதை குறித்து சிந்தனை கூட செய்ய முடியாது. உங்களுடைய செயலும் சொல்லும் ஒன்றுபோல் உள்ளது. அகமதிகளுடைய செயல்கள் அவர்களுடைய சொல்லுக்கு ஏற்றால் போல் உள்ளது. உங்களை விட சிறந்தவர்களை நான் கண்டதில்லை. ஆகவே ஒவ்வொருவரும் தமது வீடுகளில் இந்த போதனையின் முன் உதாரணங்களை நிலைநாட்ட வேண்டும். பேச்சளவில் மட்டும் இருக்கக்கூடாது. இஸ்லாத்தின் இந்த உண்மையான போதனை மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய முன் உதாரணங்கள் மூலமாக அது நிலைத்தும் இருக்க வேண்டும். நைஜீரியாவிலிருந்து ஒரு அகமதி அல்லாத நண்பர் ஃபரீத் மூசா சாஹிப் கூறுகிறார்கள், இவரும் பெண்களுக்கு ஆற்றிய சொற்பொழிவை புகழ்ந்துள்ளார். பிறகு ஒரு அகமதி அல்லாத பெண்மணி மரியம் இல்யா சாஹிபா கூறுகிறார், பெண்களுடைய உரிமைகள் தொடர்பாக அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் கூறிய விஷயங்களை கேட்டேன். இது இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளாகும். இதை கேட்ட பிறகு பெண்ணாக இருப்பதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். அந்தோ இவ்விஷயத்தை அனைத்து மக்களும் புரிந்து வைத்திருந்தால் உலகமே சொர்க்கமாக ஆகியிருக்கும். நைஜரிலிருந்து ஒரு அகமதி அல்லாத பெண்மணி
நஃபீசா ஆத்மோஸ் என்பவர் கூறுகிறார்கள், நான் முதன்முறையாக அஹ்மதியா ஜமாத்தின் இமாமுடைய சொற்பொழிவை கேட்டேன். ஹஸ்ரத் நபியல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு எவ்வாறான கண்ணியத்தையும் மரியாதையையும் வழங்கினார்களோ அதை இன்று உலகில் யாராவது வழங்குகிறார்கள் என்றால் அது அஹ்மதியா ஜமாத் மட்டுமே ஆகும் என்று எனக்கு பகல் வெளிச்சத்தைப் போல் விளங்கிவிட்டது. ஆகவே நான் மீண்டும் கூறிக்கொள்வது என்னவென்றால், இது ஒவ்வொரு அஹ்மதி ஆணுக்கும் மிகவும் சிந்திக்கத்தக்க தருணமாகும். உங்களது நடவடிக்கைகளை உங்களது வீடுகளில் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், உலகை ஏமாற்ற வேண்டாம். நைஜருடைய அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், ஒரு அஹ்மதி அல்லாத நண்பர் அல்ஹாஜ் ஹுசைன் என்பவர், இவர் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆவார், மிகவும் பிஸியாக இருக்கக்கூடியவர். அவரை மாநாட்டிற்கு அழைத்த போது அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டார். மாநாட்டிற்கு பிறகு அவர் கூறினார், நான் சம்பிரதாயத்திற்காக மட்டுமே உங்களுடைய மாநாட்டிற்கு வந்தேன். ஏதாவது உலக சந்தையாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் மாநாட்டை நான் பார்க்க ஆரம்பித்த போது 3 நாட்களும் தொடர்ச்சியாக வர வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். என்னை மிக அதிகமாக ஈர்த்த விஷயம் என்னவென்றால் அது மாநாட்டினுடைய சூழலாகும். தன்னார்வலர்கள் வேலை செய்யக்கூடிய முறையை பார்க்கும்போது அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆர்வம் உள்ளது என்பது தெரிய வந்தது. அது அவர்களுக்கு துணிவை வழங்கி கொண்டிருந்தது என்பது தெரிய வந்தது. ஏனென்றால் உலக மக்களால் இது சாத்தியமாகாது. கினி கினாக்கரி உடைய முபல்லிக் இன்சார்ஜ் சாஹிப் கூறுகிறார்கள், கானியார் பகுதியின் லோக்கல் மிஷனரி இவ்வாறு கூறுகிறார், உள்ளூர் மேயருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. நான் நோயாளியாக இருக்கிறேன், ஆகவே என்னுடைய மகன் வருவார் என்று அவர் கூறிவிட்டார். அவர் வருகை தந்தபோது பெண்களுக்கு நான் ஆற்றிய சொற்பொழிவு ஆரம்பிக்க இருந்தது. அப்போது மின்சாரம் போய்விட்டது. தற்போது அங்கு மழை காலம், மின்சாரம் போய்விட்டால் பல மணி நேரம் மின்சாரம் வராது. அவர் கூறுகிறார், நிகழ்ச்சி ஆரம்பமாக இருந்தது, மின்சாரம் போய்விட்டது, அந்த விருந்தினரும் வந்துவிட்டார், ஜெனரேட்டரும் இல்லை. மிஷனரி கூறுகிறார், நாங்கள் துவா செய்தோம், அல்லாஹ்வே ஜமாத்தின் உண்மைக்காக நீ அற்புதத்தை வெளிக்காட்டுவாயாக, மின்சாரம் திரும்ப வந்துவிட வேண்டும் என்று துவா செய்தோம். அவர் கூறுகிறார், நாங்கள் மனவேதனையுடன் துவா செய்தோம். சொற்பொழிவு ஆற்றுவதற்கு சொற்பொழிவு மேடைக்கு நான் அப்பொழுது வந்திருக்கவில்லை. அப்போது மின்சாரம் வந்துவிட்டது. அவர் கூறுகிறார், நாங்களோ இக்காலத்தின் மசீகுடைய பணிவான ஊழியர்கள் ஆவோம். ஆனால் எங்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். வாக்களிக்கப்பட்ட மசீகின் உண்மைக்காகவும் இஸ்லாத்தின் உண்மைக்காகவும் அடையாளத்தை அவன் காட்டினான். எங்களுடைய விருந்தினருடைய உள்ளத்தில் அது மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. வியப்பிற்குரிய விஷயம் என்னவென்றால், சொற்பொழிவு முடிந்த உடனேயே மின்சாரம் மீண்டும் போய்விட்டது. அவரும் என்ன கூறினார் என்றால், இந்த அளவு முழுமையான சொற்பொழிவை நான் கேட்டதில்லை. ஜமாத் தொடர்பாக முஸ்லிம்களிடத்தில் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள விஷயங்கள் அனைத்துமே தவறாகும். கேமரூனில் இருந்து முஅல்லிம் சாஹிப் கூறுகிறார்கள், கேமரூனுடைய வடக்கு பகுதியில் மர்வா எனும் நகரத்திற்கு அருகில் ஒரு கிராமம் உள்ளது. அதனுடைய சீஃப் அல்ஹாஜ் உஸ்மான் சாஹிப் ஆவார்கள். இவர் அஹ்மதி அல்லாதவர் ஆவார். அவர் மாநாட்டு நிகழ்ச்சிகளை MTA ஆப்பிரிக்கா மூலமாக பார்த்தார். அவர் கூறுகிறார், இமாம் மஹதி வரும்போது முழு உலகமும் அவரை பார்த்துவிடும் என்று சிறு வயதிலிருந்தே நாங்கள் கேட்டு வருகிறோம். இன்று மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு இந்த ஜமாத்து தான் உண்மையில் இமாம் மஹதியுடைய ஜமாத் ஆகும், இதைத்தான் முழு உலகமும் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறது என்ற உறுதி எங்களுக்கு வந்துவிட்டது. பல நாடுகளை சார்ந்த மக்களும் தமது நாடுகளிலிருந்து MTA மூலமாக மாநாட்டில் இணைந்துள்ளார்கள். அஹ்மதியா ஜமாத்தினுடைய இமாமை பார்க்கிறார்கள். அவரை பல நாடுகளை சார்ந்த மக்களும் தமது நாடுகளிலிருந்து MTA மூலமாக மாநாட்டில் இணைந்துள்ளார்கள். அஹ்மதியா ஜமாத்தினுடைய இமாமை பார்க்கிறார்கள், நிகழ்ச்சிகளை கேட்கிறார்கள். இறைவனுடைய நபியுடைய முன்னறிவிப்பு நிறைவேறியதை நான் எனது கண்களால் கண்டேன். மாலையுடைய அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், மாநாட்டின் மூலமாக நடந்த பையத்துகளை பற்றி குறிப்பிட்டவாறு கூறுகிறார். கீதா எனும் நகரத்தினுடைய ஒரு ஆசிரியர் உமர் பாரி சாஹிப் அவர்கள் ஃபோன் செய்து கூறினார், நான் அகமதி கிடையாது, ஆயினும் நான் மட்டுமின்றி வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளை கேட்டோம். குறிப்பாக தற்போதைய கலீஃபாவின் சொற்பொழிவுகளை கேட்டோம். அதில் பல சந்தர்ப்பங்களில் தக்பீர் முழக்கங்கள் கூறப்பட்டது. அப்பொழுது வீட்டில் உள்ள நாங்கள் அனைவரும் உணர்ச்சி மிகுதியால் நாங்களும் முழக்கமிட்டோம். உமர் பாரி சாஹிப் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் அஹ்மதியா மிஷனுக்கு வந்து தம்முடைய குடும்பத்துடன் அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்து விடுவார் என்று அவர் கூறியிருக்கிறார். கேமரூனுடைய முபல்லிக் இன்சார்ஜ் கூறுகிறார், கேமரூனுடைய சீஃப் இமாம் டுவாலா ஃபாரூக் கூறினார், MTA ஆப்பிரிக்கா மூலமாக நான் மாநாட்டின் சொற்பொழிவுகளை கேட்டேன். மக்கள் இந்த ஜமாத்தை காஃபிர் என்று கூறுகிறார்கள், தீவிரவாத இயக்கம் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கான பதில் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வசனத்தில் உள்ளது. அது மிகப்பெரிய எழுத்துகளில் ஸ்டேஜுடைய சுவரில் எழுதப்பட்டிருந்தது.
இப்போது எம்டிஏ மூலமாக ஜமாத்தை குறித்த அதிக தப்பெண்ணங்கள் நீக்கப்பட்டுவிடும் இன்ஷா அல்லாஹ். தன்சானியாவுடைய அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், உருஷா என்னுமிடத்தில் ஒரு அகமதியில்லாத பெண்மணி ஜாபோ சாஹிபா அவர்கள் கூறினார்கள், நான் முதல் முறையாக மாநாட்டை பார்க்கிறேன். இந்த அளவு அமைதியான ஒன்று கூடலை நான் எனது வாழ்நாளில் இதற்கு முன் கண்டது கிடையாது. பொதுவாக மாநாடுகளில் மக்கள் கூச்சலிடுவார்கள். மக்களை மகிழ்விக்க பல்வேறு விதமான வேடிக்கையான நிகழ்ச்சிகளை செய்வார்கள். ஆனால் இந்த மாநாட்டில் அவ்வாறான விஷயத்தை நான் காணவில்லை. மாறாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இஸ்லாத்தின் உண்மையான போதனையை குறித்து கூறப்பட்டது. சந்தேகத்திற்கிடமின்றி அகமதிகள் தமது ஹலீஃபாவை நேசிக்கின்ற முன்னுதாரணத்தை காணும்போது உலகில் வேறு எங்கும் இதே போன்று காண முடியாது. பிறகு கேமரூன் நகரத்தினுடைய மர்வா என்னும் இடத்தினுடைய லோக்கல் சீஃப் அவர்கள் மாநாட்டின் நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு கூறுகிறார்கள், இது ஜமாத்தினுடைய தனிச்சிறப்பாகும். இந்த அளவு அதிகமான மொழிகளில் ஆண்டு மாநாட்டின் நிகழ்ச்சிகள் மொழியாக்கம் செய்யப்படுகின்றன. மக்கள் அதிலிருந்து பயனடைகிறார்கள். நான் மாநாட்டிலிருந்து பயன்பெற்றேன். என்னுடைய அறிவு வளர்ந்தது. எம்டிஏ ஒரு அருளாகும். இப்போது நான் கேபிள் கனெக்ஷன் கொடுப்பேன். எனது வீட்டில் அமர்ந்தவாறு எம்டிஏவில் இருந்து நான் பயனடைவேன். மேலும் எனது அறிவை நான் வளர்த்து கொள்வேன். இப்போது அந்நியர்களும் எம்டிஏவில் இருந்து தாக்கம் பெறுகிறார்கள். எவர் ஆன்மீக உணவு தட்டிலிருந்து பயனடைய விரும்புகிறாரோ அவர் இதிலிருந்து பயனடைகிறார். ஆன்மீக ரீதியாக முன்னேற்றம் பெற விரும்பினால் இதுவே முன்னேற்றத்திற்கான ரகசியமாகும். அகமதிகளும் எம்டிஏவின் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். காபோனுடைய முபலிக் இன்சார்ஜ் சாஹிப் எழுதுகிறார்கள், ஒரு புதிய அகமதி கூறினார், உண்மையில் இது உலகளாவிய ஆண்டு மாநாடாகும். இதில் நாமும் இணைந்து இருக்கின்றோம். எண்ணற்ற நாடுகளிலிருந்தும் இதில் இணைந்திருக்கிறார்கள். இந்த விஷயமும் நம்முடைய ஈமானுக்கு வலுவூட்டுகின்றது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நேரமாக இருக்கின்றது. அவ்வாறு இருந்தும் முழு உலகிலும் மக்கள் மாநாட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த காட்சியை அகமதியத் மட்டுமே எடுத்து வைக்க இயலும். மற்ற முஸ்லிம்களுக்கு இது சாத்தியமாகாது. ஜேம்பியாவுடைய கிழக்கு மாநிலத்தில் லோசாங்காசி என்ற நகரம் உள்ளது. அங்கு அலி சாஹிப் என்ற புதிய அகமதி உள்ளார். இவர் தமது பகுதியினுடைய ஹெட்மேன் ஆவார்கள். அவர் கூறுகிறார், நாங்கள் கிறிஸ்துவத்திலிருந்து அகமதியத்திற்கு வந்தோம். எங்களுடைய கிராமத்தில் பிப்ரவரி 2021 முறையாக அகமதியத்து நிறுவப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல முறை கைர் அகமதி ஆலிம்கள் எங்களுடைய பகுதிக்கு வந்து எங்களுடைய உள்ளங்களில் அகமதியத்திற்கு எதிராக பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர். கிறிஸ்தவராக இருந்தவரை கேட்பதற்கு யாரும் வரவில்லை. ஆனால் அகமதியான பிறகு ஆலிம்கள் அவருடைய மார்க்கத்தை சரி செய்வதற்காக வந்து விட்டார்கள். அவர் கூறுகிறார், இப்போது யூகேவுடைய ஆண்டு மாநாட்டை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் எங்களது வாழ்வில் முதல் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட மாநாட்டின் காட்சிகளை கண்டோம். தொற்று நோயின் சூழ்நிலை இருந்த போதிலும் இந்த அளவு எண்ணிக்கையில் மக்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். பல்வேறு நாடுகளின் அரசு பிரதிநிதிகள் தமது வீடியோ வாழ்த்துச் செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் ஆண்டு மாநாட்டை பார்த்த பிறகு எங்களுடைய அனைத்து சந்தேகங்களும் நீங்கிவிட்டன. அகமதியத் என்பது ஒரு சிறு கூட்டத்தின் பெயர் கிடையாது, மாறாக ஒரு உலகளாவிய ஜமாத் ஆகும். காலத்தின் கலிஃபா அவர்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் மற்றும் பிறருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் குறித்து இஸ்லாமிய போதனை எடுத்துரைத்தார்கள். பெண்களுக்கும் உரிமை உள்ளதா என்ன என்று அது எங்களை வியப்பில் ஆழ்த்திவிட்டது. ஏனென்றால் நாங்கள் எங்களது பெண்களை ஒன்றுமற்றவர்களாக கருதி வந்தோம். நாங்கள் எதையெல்லாம் இங்கு கண்டோமோ கேட்டோமோ அதை நாங்கள் திரும்பி சென்று மற்றவர்களுக்கும் எடுத்து கூறுவோம் இன்ஷா அல்லாஹ். இதன் மூலமாக அவர்களுடைய ஈமானும் வலுப்பெறும். அதன்படி செயலாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். மலேசியாவை சார்ந்த ஒரு புதிய அகமதி ரூஸ்லி பின் மொபாசுலி சாஹிப் கூறுகிறார்கள், யூகே ஆண்டு மாநாட்டை பார்த்த பிறகு இறைவனுக்கு அதிகமாக நன்றி கூறுகிறேன். அகமதியா ஜமாத்தில் இணையச் செய்வதற்காகவும் காலத்தின் இமாமை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பை வழங்கியிருப்பதற்காகவும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். நான் யூகேவில் இல்லைதான், ஆயினும் காலத்தின் கலீஃபாவை பார்க்கக்கூடிய அவர்களுடைய சொற்பொழிவை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. நான் அகமதியா ஜமாத்தில் இணைந்திருக்கவில்லை என்றால் இந்த அருள்களை விட்டு விலகியவனாக நான் இருந்திருப்பேன். ஹிலாஃபத்துடன் எப்பொழுதும் விசுவாசத்துடனும் கீழ்ப்படிந்தும் இருப்பேன் என்று நான் இப்பொழுது உறுதிமொழி எடுக்கின்றேன். கினி பிசாவுடைய முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகிறார்கள், கினி பிசாவு ஜமாத்தின் ஒரு தொலைதூர பகுதியான கசீனி என்ற இடத்தை சார்ந்த 4 புதிய அகமதி கினி பிசாவுடைய முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகிறார்கள், கினி பிசாவு ஜமாத்தின் ஒரு தொலைதூர பகுதியான கசீனி என்ற இடத்தை சார்ந்த 4 புதிய அகமதி பெண்கள் 8 கிலோமீட்டர் நடந்து பயணித்து தமக்கு அருகில் உள்ள ஜமாத்தான மஸ்ராவில் யூகே ஆண்டு மாநாட்டு நிகழ்ச்சிகளை கேட்பதற்காக சென்றார்கள். அவர்கள் என்னுடைய சொற்பொழிவை கேட்ட பிறகு அல்லாவின் அருளால் நாங்கள் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆனால் காலத்தின் கலீஃபாவின் சொற்பொழிவை கேட்ட பிறகு
நாம் எத்தனை பெரிய அருளில் இருந்து தூரமாக இருந்தோம் என்பது எங்களுக்கு புரிய வந்தது. இன்று எங்களுடைய ஈமான் அகமதியத்தில் 100% முழுமை பெற்றுவிட்டது. நாங்கள் எப்பொழுதும் காலத்தின் கலீஃபாவின் குத்பாவை கேட்பதற்காக வருவோம் என்று இன்று நாங்கள் உறுதிமொழி எடுக்கின்றோம். எவ்வாறான மாற்றங்களை அல்லாஹ் உருவாக்குகிறான் என பாருங்கள். கயானாவில் இருந்து லைவ் ஸ்ட்ரீம் மூலமாக மக்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். முசஃபர் கயூசி சாஹிப் எனும் ஒரு புதிய அகமதி கூறுகிறார், இது என்னுடைய முதல் ஆண்டு மாநாடாகும். எனக்கு ஏற்பட்ட அனுபவம் மிக அருமையான அனுபவமாக இருந்தது. குறிப்பாக நான் என்னுடைய அகமதி சகோதரர்களுடன் சேர்ந்து மாநாட்டை பார்ப்பதற்காக அமர்ந்தேன். காலத்தின் கலீஃபாவை பார்த்தேன், அவருடைய சொற்பொழிவை கேட்டேன். இவை அனைத்தும் எனக்கு மிகவும் மகத்துவமான அனுபவமாக இருந்தது. நான் இதற்கு முன்பு ஒரு முஸ்லிம் பெண்மணி இந்த அளவு அழகாக திருக்குரான் ஓதியதை கேட்டதில்லை. திருக்குரான் ஓதியதையும் அவர் புகழ்ந்து கூறியிருக்கிறார். பிறகு அவர் கூறுகிறார், எங்களுடைய ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் பல்வேறு கிராமங்களில் பல்வேறு இடங்களில் மாநாட்டை கேட்பதற்காக ஓரிடத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள். இவை அனைத்தும் ஹிலாஃபத் மற்றும் அகமதியத்தின் அருளே ஆகும். அல்லாஹ் இதை ஜமாத்திற்கு வழங்கியிருக்கின்றான். இவ்வாறு உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள ஜமாத்துகள் ஆண்டு மாநாட்டில் நேரடியாக பங்கெடுத்து கலந்து கொள்வதை பார்ப்பது நன்றாக இருந்தது. நான் அதில் பல நாடுகளை பார்த்தேன். அங்கு அகமதியா ஜமாத்து சென்றடைந்திருப்பது குறித்து எனக்கு தெரியவே தெரியாது. அதேபோன்று ஜமாத்தினர்கள் ஒன்று கூடி மாநாட்டின் பணிகளை எவ்வாறு செய்தார்கள் என்றும் பார்த்தேன். ஒரு சகோதரர் பேங்கில் பணியாற்றுகிறார். அவர் விடுப்பு எடுத்து வந்து மாநாட்டிற்காக தன்னார்வலராக பணியாற்றி கொண்டிருந்தார். தனது காரிலேயே அவர் தூங்குகிறார். இந்த அனைத்து விஷயங்களும் நிரூபிப்பது என்னவென்றால், ஜமாத் மக்களிடத்தில் களப்பற்ற தன்மை இருக்கின்றது. அவர்கள் தியாகம் செய்து வருகிறார்கள். சொற்பொழிவில் இருந்து உரிமைகள் தொடர்பாகவும் எனக்கு தெரிய வந்தது. இவ்வாறு அவர் தனது உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார். மொரிஷியஸில் சஃபா நாயக் சாஹிப் என்ற ஒரு புதிய அகமதி உள்ளார். அவர் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக மாநாட்டில் கலந்து கொண்டு புதிய அனுபவத்தை பெற்றார். இவ்வாறு கலந்து கொள்வது நிச்சயமாக ஹிலாஃபத்துக்கு மிக அருகில் என்னை கொண்டு செல்கிறது என்று எழுதியிருக்கிறார். மேலும் கலீஃபாவின் ஒவ்வொரு சொல்லும் என்னுடைய உள்ளத்தில் இறங்கியது. ஜமாத்தில் இணைவது குறித்து எடுத்த தீர்மானத்தினால் நான் மிக மகிழ்ச்சியாக உள்ளேன். எம்டிஏ உடைய நிகழ்ச்சிகளின் மூலமாக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்க எம்டிஏ உடைய நிகழ்ச்சிகளின் மூலமாக ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். ஆஸ்திரியாவிலிருந்து அஷ்ரப் ஜியா சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், டோனாடேலா சாஹிபா அவர்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் பைய செய்தார்கள். அந்த பெண்மணி கூறுகிறார்கள், காலத்தின் கலீஃபா அவர்கள் கூறியவை அனைத்தும் உணர்வுகளை உற்சாகப்படுத்தக்கூடியவையாக இருந்தன. அவர்களுடைய குத்பாவின் போது என்னுடைய கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. இஸ்லாம் நிச்சயமாக வாழ்வை வழங்கக்கூடிய உண்மையான வழியாகும். என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலும் மாறி வருகின்றது. நான் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் அவன் அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பு எனக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த பெண்மணி ஆஸ்திரியாவை சார்ந்தவர் ஆவார். ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பல்வேறு சம்பவங்கள் உள்ளன. ஐவரி கோஸ்டில் இருந்து ஒரு அகமதி அல்லாத நண்பர் ஹசன் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஆண்டு மாநாட்டில் 3 நாட்களின் நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஈமானுக்கு மிகவும் ஒளியூட்டக்கூடியவையாக அவை இருந்தன. அவர் கூறுகிறார், பொய்க்கு நீண்ட வாழ்வு கிடையாது, அது தானாகவே இறந்துவிடும். ஆனால் உண்மை எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இந்த அடிப்படை விதிக்கு ஏற்ப அஹமதியா ஜமாத் நாளொரு மேனியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான உண்மையான சான்றாக அது விளங்குகின்றது. அவர் கூறுகிறார், ஆண்டு மாநாட்டின் நிறைவுரைக்கு பிறகு சில நண்பர்கள் இணைந்து ஒரு ரெஸ்டாரண்டில் பேசிக்கொண்டிருந்தோம். அந்நியர் ஒருவர் எங்களுடைய விஷயங்களை கேட்ட பிறகு அவர் கூறினார், இன்று இஸ்லாத்தினுடைய உண்மையான போதனைப்படி செயல்படக்கூடிய ஜமாத் அஹமதியா ஜமாத் மட்டுமே ஆகும் என்று கூறிவிட்டு அந்த அந்நியர் சென்று விட்டார். அவர் எங்களுடைய விஷயங்களை உண்மைப்படுத்தி சென்று விட்டார். அதாவது அஹமதியத் என்பது வெறும் பேச்சளவில் மட்டும் கிடையாது, மாறாக செயல் அடிப்படையிலும் உண்மையான இஸ்லாத்தின்படி செயல்படக்கூடிய ஜமாத் ஆகும் என்று உண்மைப்படுத்தி சென்று விட்டார். அதன் பிறகு ஹசன் சாஹிப் அவர்கள் நம்முடைய மொல்லிமை சந்தித்தார். நான் பைய செய்து இணைய விரும்புகிறேன். இனி மேற்கொண்டு நீண்ட காலம் வரை நான் இந்த உண்மையில் இருந்து விலகி இருக்க விரும்பவில்லை என்று கூறினார். காங்கோ பிராஸ்வில்லே உடைய முபல்லிக் இன்சார்ஜ் கூறுகிறார், கம்போமா என்ற ஒரு ஜமாத் உள்ளது. அங்கு 3 நாட்களும் டிவி மற்றும் ரேடியோவில் மாநாட்டின் அனைத்து லைவ் புரோகிராம்களும் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. அந்த பகுதியில் ஒரே ஒரு டிவி ஸ்டேஷன் மட்டுமே உள்ளது. அதில் நம்முடைய மாநாட்டு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. ஒரு அனுமானத்தின் அடிப்படையில்
4000 மக்கள் இந்த நிகழ்ச்சிகளை கண்டிருப்பார்கள், கேட்டிருப்பார்கள். கம்போமா ஊருக்கு சுற்றுப்புறத்தில் உள்ள 30 கிராமத்து ஜமாத்துகளும் ரேடியோ மூலமாக ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டனர். அந்த பகுதிகளில் மின்சார வசதி கிடையாது. ஆகவே மக்கள் ரேடியோ மூலமாக கேட்டனர். தொடர்ந்து அவர் கூறுகிறார், என்னுடைய சொற்பொழிவுகள் அனைத்தும் அவர்களுடைய லோக்கல் மொழியான லங்காலா மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அவற்றையும் அவர் கேட்டார். அல்ஹம்துலில்லாஹ், நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக இருந்தது. அதை நம்மவர்களும் அந்நியர்களும் அனைவரும் வெளிப்படுத்தினர். 3 நாட்கள் எல்லாபுறமும் ஆண்டு மாநாட்டின் சூழல் காணப்பட்டது. மாநாட்டில் ஏற்பாடு செய்வது போன்று உணவுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. மாநாட்டின் போது அல்லாஹ்வுடைய அருளால் 12 நபர்கள் பையத் செய்து அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் இணையக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றனர். கினி பிசாவுடைய முலை கூறுகிறார், அல்லாஹ்வின் அருளால் அநேக புதிய அகமதிகள் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்பொழுது தத்தமது இடங்களில் தத்தமது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதிகமாக தப்லீக் செய்து கொண்டிருக்கிறார்கள். யூகே உடைய அருளுக்குரிய ஆண்டு மாநாட்டின் சந்தர்ப்பத்தில் ஜமாத்தினர்களிடம் மாநாட்டு நிகழ்ச்சிகளை பார்க்குமாறு கூறப்பட்ட போது அனைத்து புதிய அகமதிகளும் தமது ஜமாத் அல்லாத அன்பர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் மாநாட்டில் எனது சொற்பொழிவுகளை கேட்க செய்வதற்காக குறிப்பாக அழைத்திருந்தனர். 3 அல்லது 4 சொற்பொழிவுகள் இருந்தன. அவர் கூறுகிறார், மக்கள் 30 கிலோமீட்டர் மற்றும் 18 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து சைக்கிளில் பயணித்து அல்லது நடந்து அங்கு வந்திருந்தனர். அதில் பெரும்பாலான மக்கள் முதல் நாள் சொற்பொழிவுகளை மட்டும் கேட்க வந்திருந்தனர். ஆனால் அவர்கள் என்னுடைய முதல் நாளின் சொற்பொழிவை கேட்ட பிறகு அவர்களது எண்ணம் மாறிவிட்டது. அவர்கள் அங்கு 3 நாட்கள் தங்கியிருக்கலாம் என முடிவு செய்து விட்டார்கள். 3ஆம் நாளுடைய நிறைவுரைக்கு கேட்ட பிறகு, உங்களுடைய கலீஃபா எங்களுடைய உள்ளங்களை வென்றுவிட்டார், அவர் எடுத்து வைத்த இஸ்லாம் தான் உண்மையான இஸ்லாமாகும் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் 127 ஆண்களும் பெண்களும் பையத் செய்து அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டனர். ஒட்டுமொத்த அளவில் பையத்து நடைபெற்றது. காங்கோவில் இருந்து இயக்கத்தின் மௌலவி இப்ராஹிம் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மோகுனிகா சிபி என்ற கிறிஸ்தவ நண்பருக்கு மாநாட்டை பார்ப்பதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் தனது மனைவியுடன் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருந்தார். மாநாட்டை பார்த்த பிறகு அவர் தமது மனைவியிடம், இவ்வாறான போதனைகள் மற்றும் வழிகாட்டல்கள் நமக்கு வேறு எங்கும் கிடைக்காது. நாம் நமது வாழ்வினுடைய ஒரு நீண்ட காலத்தை கிறிஸ்தவத்தில் வீணாக்கிவிட்டோம். இங்கு நாம் 3 நாட்களில் எவற்றை கற்றுக்கொண்டோமோ அவற்றை கிறிஸ்தவத்தில் இருந்து கொண்டு வாழ்க்கை முழுவதாலும் நம்மால் கற்றுக்கொள்ள இயலாது. இவர்களுடன் இணைவதில் தான் நமக்கு நன்மை இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது என்று கூறினார். இவ்வாறு கணவரும் மனைவியும் தமது குழந்தைகளுடன் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார்கள். கினி பிசாவுடைய பல்லிக் இன்சார்ஜ் எழுதுகிறார்கள், கினி பிசாவுடைய பாஃப்டா என்ற இடத்தை சார்ந்த அகமதி அல்லாத நண்பர் கம்போ ஜாவா சாஹிப் அவர்கள் யூகே ஆண்டு மாநாட்டின் 3 நாட்களின் நிகழ்ச்சிகளை கேட்டார். என்னுடைய சொற்பொழிவுகளை கேட்டார். பிறகு அவர் கூறினார், இஸ்லாத்திற்கு தற்போது ஒரு தலைவரின் தேவை உள்ளது. அஹமதியா ஜமாத்திடம் கலீஃபாவின் தோற்றத்தில் அவர் இருக்கின்றார். இதில் தான் அனைத்து இஸ்லாமிய உலகமும் ஒன்று சேர முடியும். இவ்வாறு மாநாடு நிறைவடைந்த உடனேயே அவர் அப்போதே பையத் செய்து அஹ்மதியத்தில் இணைந்து விட்டார். காங்கோ பிராஸ்வில்லே சார்ந்த ஒரு கிறிஸ்தவ நண்பர் அங்கோதானி சாஹிப் கூறுகிறார், நான் எப்பொழுதுமே எந்த ஒரு மார்க்கத்திலும் ஆர்வம் கொண்டது கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்தவத்தை பார்த்த பிறகு மார்க்கவாதிகள் தூய்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நான் கருதி வந்தேன். என்னுடைய சகோதரர் முன்பே ஜமாத்தில் இணைந்து விட்டார். அவர் எனக்கு மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு கொடுத்தார். அவருடைய அழைப்புக்கிணங்க நான் சென்றேன். நான் மாநாட்டை பார்த்து கொண்டிருந்த போதே எனக்குள் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தன. மார்க்கத்துடன் ஒரு பிடிப்பு தோன்றியது. கலீஃபாவின் சொற்பொழிவுகளை கேட்ட பிறகு முதல் முறையாக எனது உள்ளம் மார்க்கம் ஒரு உண்மையான விஷயமாகும் என்று சாட்சி கூறியது. உண்மையான மார்க்கத்தில் உள்ளங்களை திருப்பக்கூடிய வலிமை இருக்கின்றது. நான் வாழ்வில் முதன்முறையாக இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கம் என்ற ரீதியில் ஏற்றுக்கொள்கிறேன். நைஜருடைய அகமதி அல்லாத சகோதரர் ஒருவருக்கு மாநாட்டை கேட்ட பிறகு பையத் செய்வதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. அவர் கூறுகிறார், மாநாட்டு நிகழ்ச்சிகளை பார்த்து மிகவும் தாக்கம் ஏற்பட்டது. இந்த உண்மையை நான் தேடிக்கொண்டிருந்தேன், அது எனக்கு கிடைத்துவிட்டது. இப்பொழுது நான் பையத் செய்ய விரும்புகிறேன். செனிகாலிலிருந்து முசஃபர் இக்பால் சாஹிப் கூறுகிறார்கள், அம்போர் எனும் இடத்தில் மாநாட்டின் 3 நாட்களிலும் எனது சொற்பொழிவை 4 ரேடியோ மற்றும் ஒரு டிவி நேரடியாக ஒளிபரப்பு செய்தன. ஒரு ரேடியோவில் அந்த சொற்பொழிவுகளை கேட்ட பிறகு அஹ்மதியத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நன்கு படித்தவராகவும் மக்களிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்டவராகவும் இருந்தார். அவர் கூறுகிறார், நான் ஜமாத்தை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இன்று ஜமாத்தினுடைய இமாம் அவருடைய சொற்பொழிவை கேட்ட பிறகு எனக்கு உண்மை தெரிந்துவிட்டது. ஆகவே நான் அஹ்மதியா இயக்கத்தில் இணைகிறேன்.
அந்த நாளே அவர் தன்னுடைய குடும்பத்துடன் பைய செய்துவிட்டார். கேமரூனை சார்ந்த உள்ளூர் இமாம் ஒருவர் கூறுகிறார், மாநாட்டினுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால் ஜமாத்தினுடைய இமாமின் சொற்பொழிவுகள் ஆகும். ஜமாத்தினுடைய கலீஃபா ஒவ்வொரு விஷயத்தையும் திருக்குரான் மற்றும் ஹதீஸில் இருந்து எடுத்துரைக்கிறார். அது எனது உள்ளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. நிச்சயமாக இந்த ஜமாத்தும் கலீஃபாவும் இறைவன் புறமிருந்து உள்ளனர். என்னுடைய உள்ளம் நிம்மதி அடைந்து விட்டது. ஆகவே அவர் தமது நண்பர்களுடன் பைய செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார். நீதி கண்கொண்டு பார்க்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய அருளால் ஆலிம்களில் இருக்கின்றனர். அவர்கள் உண்மையை பார்க்கும்போது ஏற்றுக்கொள்கின்றனர். மாலியில் ஜமாத் அல்லாத ஒருவர் மாநாட்டை பார்ப்பதற்காக வந்திருந்தார். மாநாட்டிற்கு முன்பு ஜமாத்தினுடைய ரேடியோவில் மாநாட்டை பற்றிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மாநாட்டை பற்றி தினந்தோறும் ரேடியோவில் அறிவிப்புகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. நாம் ஒவ்வொருவரையும் மிஷன் ஹவுஸுக்கு வந்து ஆண்டு மாநாட்டை பார்க்குமாறு அழைப்பு கொடுத்திருந்தோம். மாநாட்டின் நாட்களில் அகமதி உறுப்பினர்கள் மட்டுமின்றி ஜமாத் அல்லாத நபர்களும் மாநாட்டை பார்ப்பதற்காக வந்திருந்தனர். மாநாட்டின் கடைசி நாளில் 4 நபர்கள் பைய செய்து அகமதியத்தில் இணைந்து விட்டனர். இவர்கள் படித்தவர்களாக இருந்தனர். இவர்கள் கூறினார்கள், நாங்கள் நீண்ட காலமாக காயி நகரத்தில் ரேடியோ கேட்டுக்கொண்டிருந்தோம். அகமதியத்தில் எங்களுக்கு ஆர்வம் இருந்தது. ரேடியோவில் நாங்கள் மாநாட்டை பற்றி கேட்டபோது அகமதிகளுடைய மாநாட்டை நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. மாநாட்டை பார்த்த பிறகு கூறுகிறார்கள், இஸ்லாத்தினுடைய வெற்றியும் முன்னேற்றமும் அகமதியத்துடன் மட்டுமே உள்ளது. எந்த இஸ்லாத்தை அகமதியத்தை உலகிற்கு முன்னால் எடுத்து வைக்கின்றதோ அதுவே உண்மையான இஸ்லாம் ஆகும். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தற்காலத்தில் முஸ்லிம்களுக்கு வழிகாட்ட ஒரு கலீஃபாவின் தேவை உள்ளது. இஸ்லாமிய ஹிலாஃபத்து அஹ்மதியா ஹிலாஃபத்தின் மூலமாக தொடர்கின்றது. அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் கூறினார்கள், இப்பொழுது நாங்கள் உறுதியான அகமதிகளாக ஆகிவிட்டோம். அகமதிகள் மாதந்தோறும் கொடுக்க வேண்டிய சந்தாவை பற்றி எங்களிடம் கூறுங்கள். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் மார்க்க தொண்டிற்காக சந்தாவும் கொடுப்போம். மாலியுடைய அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், காய் என்னும் பகுதியில் மிஷன் ஹவுஸில் மாநாட்டின் நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்வதற்காக மாலியுடைய அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், காய் என்னும் பகுதியில் மிஷன் ஹவுஸில் மாநாட்டின் ஒளிபரப்பை பார்ப்பதற்காக ஜமாத் அல்லாத உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள். மாநாட்டின் 3வது நாளில் ஈமானுக்கு ஒளிவூட்டக்கூடிய முந்தைய பையத்துகளின் காட்சிகளை கொண்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. ஜமாத் அல்லாத அவர்கள் படித்தவர்களாக இருந்தார்கள். பையத்துடைய நிபந்தனைகள் யாவை என்று கேள்வி எழுப்பினர். இடைப்பட்ட நேரத்தில் அங்கு அமர்ந்திருந்த அனைவருக்கும் மொல்லிம் சாஹிப் அவர்கள் பையத்தின் நிபந்தனைகளை உள்ளூர் மொழியில் மொழியாக்கம் செய்து படித்து காட்டினார். ஜமாத் அல்லாத அந்நபர் கூறினார், இது இஸ்லாத்தின் சுருக்கம் ஆயிற்று. இதில் சமூக வாழ்வை குறித்து அழகிய முறையில் வழிகாட்டப்பட்டுள்ளது. பிறகு அவர் கூறினார், இதன்படி செயலாற்றுவது ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமானதும் அவசியமானதும் ஆகும். ஆகவே மாநாட்டிற்கு பிறகு அவர்கள் பைய செய்து விட்டார்கள். கானாவிலும் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக மாநாட்டில் மக்கள் கலந்து கொண்டார்கள். புஸ்தானே அகமது அக்ராவின் பசுமையான சுற்றுச்சூழலில் மாநாட்டை காண்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கூறுகிறார்கள், உற்சாகமான பரவசம் மிகுந்த சூழலாக இருந்தது. 2 இடங்களில் பெரிய வீடியோ ஸ்கிரீனில் ஆண்களும் பெண்களும் நேரடியாக மாநாட்டை கண்டு கொண்டிருந்தார்கள். 3 நாட்களில் 2500ஐ விட அதிகமான ஆண்கள் பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். கமாசி அஹமதியா சென்டர் பள்ளிவாசலில் பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு 3 நாட்களில் 2000ஐ விடவும் அதிகமான நபர்கள் கலந்து கொண்டார்கள். அப்ரோ வெஸ்டில் 12 பள்ளிவாசல்களில் கூட்டாக அமர்ந்து ஆண்டு மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளை கேட்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிறகு அதே போன்று மற்ற இதர அனைத்து இடங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது ஷேகர்வாவில் 12 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மற்ற இடங்களில் 14 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவ்வாறு இங்கும் 2000ஐ விடவும் அதிகமான மக்கள் கூட்டாக மாநாட்டை கேட்டார்கள். மேலும் பிற சேனல் மூலமாகவும் எம்டிஏ பார்க்கப்பட்டது. எம்டிஏ ஆப்பிரிக்கா, எம்டிஏ கானா மட்டுமின்றி மாநாட்டின் நிகழ்ச்சிகள் கானாவுடைய இதர 3 டிவி சேனல்களும் பார்க்க முடிந்தது. ஏமனில் இருந்து அக்ரம் அலி அல் கஹலானி சாஹிப் கூறுகிறார்கள், இன்று காலத்தில் கலிஃபா அவர்கள் இந்த மாநாட்டில் சொற்பொழிவுகளின் வாயிலாக நம்முடைய உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் புதிய வாழ்வை வழங்கியிருக்கிறார்கள். நமது கண்களில் கண்ணீர் வற்றி போய் இருந்தது, இப்பொழுது அது திரும்பி இருக்கின்றது. நம்முடைய உள்ளம் கடினமாக இருந்தது, இப்பொழுது அது மென்மையாக ஆகிவிட்டது. காலத்தின் கலிஃபா அவர்கள் பெண்களுக்கு ஆற்றிய உரையை முழு சமூகமும் கேட்டால், அதன்படி முறையாக செயல்பட்டால் முழு சமூகமும் 100% சீரடைந்துவிடும். அதேபோன்று ஆண்டு மாநாட்டின் இறுதி சொற்பொழிவானது மாநாட்டின் அனைத்து ஏற்பாடுகளையும் இன்னும் பிரகாசிக்க செய்தது. இந்த அனைத்து ஏற்பாடுகளுக்கான முன்னுதாரணம் உலகில் வேறு எங்கும் காண கிடைக்காது. அனைத்து முகங்களும் இன்புற்று மகிழ்ச்சியுடன் தென்பட்டன.
இது இந்த ஜமாத்தை உருவாக்கிய அந்த இறைவனுடைய அருளாகும். ஏமனில் இருந்து யாமிர் அலி சாஹிப் கூறுகிறார்கள், மாநாட்டினுடைய 3 நாட்களும் எங்களுக்கு பெருநாளாக இருந்தன. அதில் நாங்கள் இறை அருள்கள் இறங்க கண்டோம். மேலும் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் இறைவன் செய்த வாக்குறுதிகள் நிறைவேறுவதை கண்டோம். மாநாட்டின் மூலமாக ஹிலாஃபத்தில் எங்களுடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஏனென்றால் எவ்வாறு அல்லாஹுடைய ஆதரவு அஹ்மதியா ஹிலாஃபத்துடன் உள்ளது என்பதை நாங்கள் கண்டோம். ஹிலாஃபத் அன்றி மற்ற அனைத்துமே இருளாகும், ஒன்றும் கிடையாது. நாங்கள் பௌதிகமாக ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கவில்லை, ஆனால் எங்களுடைய உள்ளங்கள் உங்களுடன் தான் இருந்தன. மாநாட்டினுடைய தூய ஆன்மீக சூழலை நாங்கள் அங்கு இருப்பது போல் உணர்ந்தோம். அவர் கூறுகிறார், தங்களை பார்த்து தங்களுடைய அறிவுரைகளை கேட்டு எங்களிடம் ஏற்பட்ட உணர்வுகள் விவரிக்க முடியாதவையாக இருக்கின்றன. உள்ளத்தில் மிக ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. சொற்பொழிவுகளில் இருந்து அதிகமாக பயனடைந்தோம். ஏனென்றால் என்னுடைய பல பொறுப்புகளின் பக்கம் அது எனக்கு கவனமூட்டியது. அத்துடன் பல்வேறு தவறுகளை பற்றி அது எனக்கு சுட்டி காட்டியது. அந்த தவறுகளை குறித்து நான் அறியாதவனாக இருந்தேன். பல்வேறு நாடுகளில் அகமதிகள் ஒன்று கூடி மாநாட்டில் கலந்து கொண்ட காட்சி என்னுடைய உள்ளத்தில் மிகுந்த வேதனையை உருவாக்கியது. ஏமனிலும் ஒன்று கூடி மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அதற்கான இட வசதியையும் அல்லாஹ் விரைவில் ஏற்படுத்தி கொடுப்பானாக என்று நான் துவாவும் செய்தேன். ஜோர்டானிலிருந்து ஹாமித் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு ஆண்டும் உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் மக்கள் ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் முன்னறிவிப்பை உண்மைப்படுத்தும் விதமாக சாட்சியாக மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இந்த வருடம் மாநாடு ஒரு தனிச்சிறப்பை கொண்டிருந்தது. ஏனென்றால் இவ்வருடம் இன்டர்நெட் மற்றும் எம்டிஏ மூலமாக முழு உலகில் உள்ள அகமதிகளும் அதிகமான அளவில் இதில் கலந்து கொண்டார்கள். அல்லாஹ் எல்லா விதமான சூழ்நிலையிலும் ஜமாத்திற்கு உதவி செய்கின்றான். ஏனென்றால் இது ஒரு உண்மையான ஜமாத்தாகும். நான் இவ்வருட மாநாட்டில் காலத்தினுடைய கலீஃபா அவர்களின் இருப்பை ஒரு ஆன்மீக கஷ்ஃப் அல்லது உலகின் சொர்க்கமாக நான் கருதுகிறேன். அதன் கனிகளை நாங்கள் 3 நாட்கள் உண்டு வந்தோம். உண்மையான இஸ்லாத்தின் தொண்டிற்காக ஆன்மீக சீதோஷ்ண நிலை உருவாக்கப்பட்டு இருப்பது போன்று உணர்ந்தோம். ஒரு ஆன்மீக கூடாரம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது போன்று உணர்ந்தோம். சிரியாவிலிருந்து முகமது பதர் சாஹிப் கூறுகிறார்கள், மாநாட்டில் அகமதி முஸ்லிம்கள் நிற இன கலாச்சார வேறுபாடு இருந்த போதிலும் காலத்தின் கலீஃபாவின் தலைமையில் ஜமாத்தின் கொடியின் கீழ் ஒற்றுமையுடன் இருந்தார்கள். பிறகு கூறுகிறார், பூமி முழுவதிலும் உள்ள கருவூலங்களை நீங்கள் செலவு செய்தாலும் கூட அவர்களுடைய உள்ளங்களை இணைக்க முடியாது. மாறாக அல்லாஹ் தான் உள்ளங்களை இணைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற இறை கட்டளையை உண்மைப்படுத்தக்கூடியதாக அந்த காட்சி இருந்தது. இது திருக்குரானுடைய வசனமாகும். அல்லாஹ் நம் மீது பேரருள் புரிந்திருக்கின்றான். பிறகு கூறுகிறார்கள், மாநாட்டில் கலந்து கொண்டவர்களின் முகங்களில் நேசத்தின் உணர்வுகள் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. மாநாட்டில் அமைதியும் சமாதானமும் அதிகமாக உணரப்பட்டன. அகமதிகளாகிய நாம் அனைவரும் ஆன்மீக தலைமையின் கீழ் பாலைவனத்திற்கு இடையில் இருக்கின்ற ஒரு ஆன்மீக சூழலில் இருப்பதை போன்று தோன்றியது. அங்கு நிம்மதி மட்டுமே இருந்தது, சமாதானம் மட்டுமே இருந்தது. என்னிடத்தில் பல்வேறு குறைகள் இருப்பதை அதிகமாக நான் உணர்ந்தேன். எனக்குள் நல்ல மாற்றங்களை உருவாக்குவதற்காக அதிக முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதையும் உணர்ந்தேன். இறையச்சத்தின் உயர்ந்த படித்தரங்களை பெற வேண்டும் என்பதை உணர்ந்தேன். உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பது, குடும்ப வாழ்வை மேம்படுத்துவது, பெண்களுடன் நேசத்துடனும் மென்மையுடனும் பரிமாறுவது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் உணர்ந்தேன். ஜெர்மனியிலிருந்து லெபனானை சார்ந்த அப்துல் ரஹ்மான் சாஹிப் கூறுகிறார்கள், நான் பெர்லினுடைய பள்ளிவாசலில் ஜமாத் அன்பர்களுடன் சேர்ந்து 3 நாட்கள் மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளை கேட்டேன். மாநாட்டினுடைய ஆன்மீக சூழலை எவ்வாறு உணர்ந்தேன் என்றால், மாநாட்டிலிருந்து நாம் அடைந்த அதிகமான பயன்களுக்கான தேவை நமக்கு இருந்தது. அது நமக்கு திரும்ப கிடைத்து விட்டது போல் உணர்ந்தேன். பாலஸ்தீனத்தின் வெஸ்ட் பேங்கில் இருந்து உமர் சாஹிப் கூறுகிறார்கள், எனது விருப்பம் என்னவென்றால் இந்த மாநாடு தினந்தோறும் நடத்தப்பட வேண்டும். அதன் மூலம் நாம் நபிமார்களைப் போன்றும் இறை நேசர்களைப் போன்றும் ஆக வேண்டும். ஒரு தனித்துவமான உணர்வாக இருந்தது. அனைத்து சகோதரர்களும் சேர்ந்து அமர்ந்து மாநாட்டை கேட்டோம். அன்பு சகோதரத்துவத்தின் சூழலாக இருந்தது. ஐவரி கோஸ்டிலிருந்து ரிஸ்வான் ஷாஹி சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், மாஷகர் எனும் ஜமாத்தினுடைய சதர் ஆந்திரே சாஹிப் கூறுகிறார்கள், மாநாட்டில் மிகவும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய காட்சி என்னவென்றால், மாநாட்டில் உள்ள அகமதிகள் அனைவரும் ஹிலாஃபத்தினுடைய கொடியின் கீழே ஒன்று கூடியிருந்தார்கள். ஹிலாஃபத்துக்கு கட்டுப்படுவதில் மூழ்கியிருந்தார்கள். சில இடங்களில் பகலாக இருந்தது, சில இடங்களில் நடு இரவாக இருந்தது. அனைவரும் காலத்தின் கலீஃபா அவர்களின் சொற்பொழிவை கேட்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். மேலும் தமது ஈமானுக்கு புத்துயிர் அளிப்பதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருந்தார்கள். கிர்கிஸ்தானுடைய நேஷனல் பிரசிடென்ட் இலியாஸ் குர்பா தூஃப் கூறுகிறார்கள், மாநாட்டில் எவ்வாறான சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டன என்றால் அதை கேட்டு உணர்வுகளை கட்டுப்படுத்த இயலவில்லை. என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. நான் ஆண்டு மாநாட்டை
யூடியூபில் பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய சகோதரிகளுடைய கமெண்ட்ஸ்களை யூடியூபில் பார்த்தபோது எனது மகிழ்ச்சியை என்னால் கட்டுப்படுத்த இயலவில்லை. அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு மாநாட்டின் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் மற்றவருக்கு அமைதியின் தூது செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய இந்த சகோதரிகள் பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக ரஷ்யன், உக்ரைன், ஆர்மேனி, தத்தாரி, கசாக்கி, கர்கசி போன்ற இடத்தைச் சார்ந்தவர்கள். இந்த காட்சி உள்ளத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. நைஜருடைய அகமதி நண்பர் சுலைமான் சாஹிப் கூறுகிறார்கள், காலத்தின் கலீஃபாவின் குத்பாவை நேரடியாக எனது தாய்மொழியான ஹவுசா மொழியில் கேட்டது எனக்கு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. அவர் கூறுகிறார், MTA 5 ஹவுசா மொழியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி எங்களுடைய மாநாட்டை இன்னும் ஒளிமிக்கதாக ஆக்கிவிட்டது. ஆண்டு மாநாடும் பெருநாளும் எங்களுக்கு ஒன்றாக ஆகிவிட்டது. அவர் கூறுகிறார், காலத்தின் கலீஃபாவுடைய சொற்களை ஹவுசா மொழியில் கேட்டது ஒரு தனிச்சிறப்பாக இருந்தது. இதை ஹவுசா மொழி பேசக்கூடியவரால் மட்டுமே உணர முடியும். இம்முறை முதல் முறையாக ஹவுசா மொழியில் நேரடியாக மொழியாக்கம் செய்யப்பட்டது. இந்தோனேஷியாவின் ஒரு ஜமாத்தை சார்ந்த நண்பர் ஸ்வீத்தோனோ சாஹிப் கூறுகிறார்கள், மாநாட்டை கண்ட பிறகு காலத்தின் கலீஃபாவின் குத்பாக்களை கேட்ட பிறகு எங்களுடைய குடும்பத்தில் ஹிலாஃபத்தை நேசிக்கக்கூடிய ஒரு புதிய ஆன்மா உருவாகியுள்ளது. நாம் சகோதரத்துவத்தின் உயர்ந்த முன்மாதிரிகளை பார்த்தோம். அது உலகில் எங்குமே காண கிடைக்காது. நிச்சயமாக ஹிலாஃபத்து இன நிற வேறுபாட்டை விட மேன்மையானதாக திகழ்கின்றது. அது மனிதர்களிடத்தில் அன்பு மற்றும் அமைதியின் வடிவமாக இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஆத்திப் ஷாஹி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், துவக்க உரையின் நேரடி ஒளிபரப்பு இரவு 12:55 ஆரம்பமானது. அவ்வாறு இருந்து மக்கள் மிக பொறுமையுடன் மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளை கேட்டார்கள். ஒட்டுமொத்தமாக அவர்கள் அங்கேயே சென்றடைந்து விட்டார்கள் போன்று தோன்றியது. ஒரு நண்பர் தன்னுடைய சிறு மகனை அழைத்து கொண்டு வந்திருந்தார். இரவு 10:30 குத்பாவிற்கு பிறகு மகனிடம், நீ வீட்டுக்கு செல் என்று கூறினார். அந்த மகனோ, இல்லை, நான் இங்கே இருந்து சொற்பொழிவுகளை கேட்பேன் என்று கூறிவிட்டான். அந்த சிறுவனும் இரவில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். கூறுகிறார்கள், மாநாட்டினுடைய நிறைவுரை ஞாயிறு இரவு நெடுநேரம் கழித்து ஆரம்பித்தது. அடுத்த நாள் ஒர்க்கிங் டேயாக இருந்தது. ஆகவே மக்கள் பள்ளிவாசலுக்கு வரமாட்டார்கள் என்ற கவலை இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் ஜமாத் அன்பர்கள் அதிகமான அளவில் நிறைவுரையை கேட்பதற்கும் வந்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் துவக்க உரையில் வந்திருந்த எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையில் வந்திருந்தார்கள். பிரேசிலில் இருந்து இப்ராஹிம் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், இவர் கினி பிசாவைச் சேர்ந்தவர். படிப்புக்காக பிரேசிலுக்கு சென்றுள்ளார். அவர் கூறுகிறார், எனக்கு மிக முக்கியமான விஷயமாக தென்பட்டது என்னவென்றால், நான் எடுத்துரைக்க விரும்பும் விஷயம் என்னவென்றால் அது ஹிலாஃபத் அமைப்பாகும். அதன் கீழ் ஒரே நேரத்தில் பல்வேறு நாடுகளைச் சார்ந்த மக்கள் ஒருவர் மற்றவருடன் அமர்ந்து ஒன்றாக மாநாட்டின் சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், பார்த்து கொண்டிருந்தார்கள். அஹ்மதியா ஜமாத் தான் உண்மையான முறையில் இஸ்லாத்தினுடைய பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஜமாத்தாகும் என்பதற்கு இது சான்றாகும். நம்மிடையே இமாம் மஹதி வந்திருக்கவில்லை எனில் நம்மிடையே இந்த ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் இருந்திருக்காது. இந்த மாநாட்டின் மூலமாக அறிவில் அதிக முன்னேற்றம் ஏற்பட்டது. இதற்காக நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த ஜமாத்தினுடைய உறுப்பினராக இருப்பதற்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். கிர்கிஸ்தானிலிருந்து அத்தா கானு வாதி சியாரா சாஹிபா கூறுகிறார்கள், அநேகமாக இவர் பெண்மணி என்று நினைக்கிறேன். சொற்பொழிவாளர்களின் சொற்பொழிவுகளை பற்றுறுதியுடன் கேட்பதும் பார்ப்பதும் எவ்வளவு ஆர்வத்திற்குரிய விஷயமாக உள்ளது. காலத்தின் கலீஃபா அவர்களின் சொற்பொழிவுகளை கேட்கும்போது அடியான் எவ்வாறான உலகில் மூழ்கிவிடுகிறான் என்றால் அதில் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தை போன்று காலத்தின் கலீஃபாவின் குத்பாக்களை இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக காலத்தின் கலீஃபா அவர்கள் லஜினாவுக்கு ஆற்றிய சொற்பொழிவு, அதில் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய உரிமைகள் எடுத்துரைக்கப்பட்டன. குத்பாக்களை கேட்ட பிறகு அல்லாஹ் பெண்களாகிய நம்மை எவ்வாறு பாதுகாத்துள்ளான் என்பதற்காக நாம் இன்னும் அல்லாஹ்வுக்கு முன்னால் குனிய வேண்டிய அவசியம் உள்ளது கூறுகிறார்கள். குத்பாக்கள் உணர்வுகளால் நிரம்பியவையாக இருந்தன. குவாட்டமாலாவிலிருந்து பைரன் சாஹிப் கூறுகிறார்கள், மாநாட்டினுடைய நாள் எனக்கு மிகவும் சிறப்பான நாளாகும். அது அற்புதத்தை விட எவ்விதத்திலும் குறைந்ததல்ல. ஏனென்றால் மாநாட்டிற்கு கொஞ்ச காலத்திற்கு முன்பு வரை குவாட்டமாலாவுடைய ஜமாத்தில் பல உறுப்பினர்கள் கொரோனா தொற்றின் காரணமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். சிலருடைய நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் இன்று குவாட்டமாலாவின் அனைத்து உறுப்பினர்களும் இங்கு அமர்ந்து ஒன்றாக மாநாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு உறுப்பினரும் நோயாளியாக இல்லை. நான் கிறிஸ்தவனாக இருந்தபோது அற்புதத்தை பற்றிய வினோதமான கண்ணோட்டமே என்னிடம் இருந்தது. ஜமாத்தில் இணைந்த பிறகு அற்புதத்தின் உண்மை நிலை எனக்கு புரிந்தது. உண்மையான அற்புதம் என்பது மனிதன் தனக்குள் ஏற்படுத்துகின்ற தூய மாறுதல்களே ஆகும். ஒரு வருடத்திற்கு முன்பு வரை நான் தனியாக பள்ளிவாசலுக்கு வந்து சென்று கொண்டிருந்தேன். என்னுடைய குடும்பம் பள்ளிவாசலுக்கு வருவதும்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் சாத்தியமில்லாத விஷயமாக தோன்றியது. இன்று நான் என்னுடன் எனது மனைவி மக்களையும் ஒரு சகோதரனையும் ஒரு மைத்துனரையும் அவருடைய குடும்பத்தையும் அழைத்து வந்துள்ளேன். இவர்களுடன் மாநாட்டு நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதை நிச்சயமாக ஒரு அற்புதமாகவே நான் கருதுகிறேன். இந்த சகோதரர் மிகவும் களப்பற்ற தன்மையை கொண்ட அஹ்மதியாவார். குறைந்த வருமானத்தை கொண்டவர். ஆனால் தப்லீக் பணியில் மிகப்பெரிய ஆர்வம் அவரிடத்தில் காணப்படுகின்றது. எங்கு சென்றாலும் தப்லீக் செய்வார். பல மக்களை தம்முடைய செலவில் பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவார். கோட்டாமாலாவில் இருந்து ராமீர் மார்த்தானிஸ் கூறுகிறார், இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாகும். எம்டிஏ மூலமாக யூகே மாநாட்டையும் மற்ற இடங்களுடைய வீடியோ காட்சிகளையும் பார்த்து இந்த உலகளாவிய அமைப்பு நிச்சயமாக இறைவனுடைய அமைப்பாகும். காலத்தின் கலிஃபா அவர்கள் நிச்சயமாக இறைவன் புறமிருந்து நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. முஸ்லிம்களுடைய எவ்வாறான தோற்றத்தை சமூகத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள் என்றால், முஸ்லிம்களுடைய அழகிய தோற்றத்தை சமூகத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் நமக்கு புரிய வைக்கிறார்கள். இனிமேல் காலத்தின் கலீஃபாவின் குத்துபாக்களை எப்பொழுதுமே கேட்பேன். இதற்காக நான் மிக மகிழ்ச்சியுடன் உள்ளேன். இந்த சகோதரர் 35 வருடங்களாக பைபிள் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளில் உறுப்பினராக இருந்தார். ஆனால் எப்போதும் அங்கு காணப்பட்ட கருத்து வேறுபாடுகளின் காரணமாக ஒவ்வொரு பிரிவாக மாறிக்கொண்டே இருந்தார். சுயமாக ஆய்வு செய்து இஸ்லாம் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். பள்ளிவாசலில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் அவருடைய வசிப்பிடம் உள்ளது. அவர் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்று வரை ஒரே ஒரு ஜும்மா நாளை தவிர மற்ற அனைத்து ஜுமாவுக்கும் அவர் வந்திருந்தார். ஒரு ஜுமாவில் அவருடைய வாகனம் பழுதடைந்ததன் காரணமாக அவரால் வர இயலவில்லை. மற்றபடி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஜுமாவுக்கும் வந்து விடுவார். ஐவேளை தொழுகையை வீட்டில் தொழுவதற்கான ஏற்பாட்டை அவர் செய்துள்ளார். குவாட்டமாலாவில் இருந்து அவ்வளியின் பென்சேசிஸ் என்ற பெண்மணி கூறுகிறார்கள், யூகேவுடைய ஆண்டு மாநாட்டில் நேரடியாக கலந்து கொண்டதன் மூலமாக அஹ்மதியா ஜமாத் எனும் ஒரு அமைப்பு உள்ளது. அதில் ஒவ்வொருவரும் மற்றவருடன் ஒரே சரடில் கோர்க்கப்பட்டவர்களைப் போன்று தென்படுவதை நான் அறிந்து கொண்டேன். இறைவன் இந்த அமைப்பின் ஒரு அங்கமாக ஆவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக இறைவனுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். காலத்தின் கலீஃபாவின் சொற்களை உலகின் ஒரு பெரும்பகுதி கேட்டு பயனடையாமல் இருக்கிறார்கள் என்பதைக் கண்டு எனக்கு வருத்தம் உள்ளது. இதன் காரணமாகத்தான் உலகில் பிரச்சனைகள் உள்ளன, போரின் சூழ்நிலை காணப்படுகின்றது. அஹ்மதியத்தில் இணைந்த பிறகு எனக்கு புரிந்த விஷயம் என்னவென்றால், துவாவினால் எதுவுமே சாத்தியமாகும். பல விவகாரங்களை துவாவினால் நம்மால் தீர்க்க இயலும். காலத்தின் கலீஃபாவின் துவாவினால் சீர்குலைந்து போன எனது வீடு காப்பாற்றப்பட்டது. இப்போது என்னிடத்தில் காலத்தின் கலீஃபாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக வார்த்தைகள் கிடையாது. அவர் கூறுகிறார், முதன்முறையாக கலந்து கொண்டதன் காரணமாக இது எனக்கு வெற்றி மற்றும் முன்னேற்றத்தின் வருடம் என்று என்னால் கூற முடியும். நாம் முழுமையானவர்கள் கிடையாது தான், ஆனால் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய ஒரு புதிய பயணம் ஆரம்பித்துள்ளது. நான் இனிமேலும் ஒவ்வொரு வருடமும் மாநாட்டில் கலந்து கொள்வேன். நைஜீரிய அகமதி நண்பர் ஈசா பாபா சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் குத்பாவில் விருந்தோம்பல் பற்றி கேட்டேன். இமாமதி அலி இஸ்லாம் அவர்கள் தமது வசதியை விட விருந்தினர்களின் வசதிக்கு எவ்வாறு முன்னுரிமை அளித்தார்கள் என்பதை கேட்டேன். காலத்தின் கலீஃபா அவர்கள் ஹஸ்ரத் மசீமோத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் முன் உதாரணத்தை எடுத்து வைத்து விளக்கி இருந்தார்கள். அதாவது விருந்தினர்கள் ஓய்வெடுப்பதற்காக ஹஸ்ரத் மசீமோத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தமது படுக்கைகளை கூட கொடுத்து விட்டார்கள். முழு இரவும் அவர்கள் கஷ்டத்தில் கழித்தார்கள். இதனுடைய உதாரணத்தை நான் ஆண்டு மாநாட்டில் கண்டேன். சகோதரத்துவத்தின் சூழல் உருவாக்கப்பட்டிருந்தது. சேரில் சிக்கிய வண்டியை ஹாதிம்கள் தன்னை பற்றி அக்கறை கொள்ளாமல் அதை வெளியே எடுத்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இந்த சகோதரத்துவத்தின் பற்றாக்குறையின் காரணமாகத்தான் என்னவோ இன்று முஸ்லிம்கள் உலகில் இழிவடைந்து கொண்டிருக்கிறார்களோ என்னவோ. இதற்கான தீர்வை நமக்கு கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் வழங்கிவிட்டார்கள். அல்பானியாவில் இருந்து சமத கோரி சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், டாக்டர் பயார் சாஹிப் என்ற சகோதரர் கூறினார், நான் காலத்தின் கலிஃபாவுடைய சொற்பொழிவுகள் மட்டுமின்றி யூகே ஆண்டு மாநாட்டினுடைய இதர நிகழ்ச்சிகளையும் பார்த்தேன். இன்றைய காலகட்டத்தில் ஆண்டு மாநாடு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு மிக அவசியமாகும். அவர் கூறுகிறார், காலத்தின் கலிஃபா அவர்களின் சொற்பொழிவுகள் மிக எளிய சொற்களில் இருந்தன. ஆனால் தற்காலத்தை குறித்த மிக பெரும் தூது செய்தி அதில் இருந்தது. அனைத்து நல்லொழுக்கங்களும் சீர்குலைக்கப்பட்டு வருகின்றன. இந்த தகுந்த நேரத்தில் மனித குலத்திற்கு அதனுடைய உரிமைகளை வழங்கக்கூடியதாக அது இருந்தது. உலகை காப்பாற்றக்கூடியதாக அது இருந்தது. உலகில் மக்கள் நாங்கள் மனித குலத்திற்கான
உரிமைகளை செலுத்துவோம், உலகை காப்பாற்றுவோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். 1500 வருடங்களுக்கு முன்பு ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான அடிப்படையை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அதை இன்று அஹ்மதியா ஜமாத்து தான் நிலைநாட்டுகின்றது. இந்த முறை ஆண்டு மாநாட்டில் கண்ட காட்சிகள் ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் மூலமாக அஹ்மதியா ஜமாத் ஆப்பிரிக்காவுடைய ஏழை பிரதேசங்களில் செய்யக்கூடிய தொண்டுகள் காட்டப்பட்டன. அது என்னை மிகவும் அதிகமாக கவர்ந்தது. அதில் அந்த குழந்தைகளுடைய மின்னக்கூடிய கண்கள் உண்மையை விட்டு திரையை அகற்றக்கூடியதாக இருந்தது. அதற்கெதிரில் உலகின் பெரும் தலைவர்களுடைய வார்த்தைகளும் வாதங்களும் அற்பமானவையாக தென்பட்டன. அந்த கண்கள் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருந்தன. வாழ்க்கையாக இருக்கும் தண்ணீரை அவர்கள் முதன்முறையாக இன்பத்தோடு சுவைக்கிறார்கள். ஆண்டு மாநாட்டின் போது கிடைத்த வாழ்த்துச் செய்திகள் குறித்த விபரம் UK மட்டுமின்றி 9 நாடுகளிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் சார்பாக 109 வாழ்த்துச் செய்திகள் கிடைத்துள்ளன. அவற்றில் வீடியோ வாழ்த்துச் செய்திகள், ஆடியோ வாழ்த்துச் செய்திகள், எழுத்துப்பூர்வமான வாழ்த்துச் செய்திகள் ஆகியவை அடங்கும். இவைகளை தவிர எந்தெந்த நாடுகளில் இருந்து செய்திகள் கிடைத்தனவோ அவற்றில் US, செராலியோன், கேம்பியா, செனிகால், கென்யா, ஸ்பெயின், ஹாலந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளும் அடங்கும். UK உடைய பிரைம் மினிஸ்டர், கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர், பிறகு UK உடைய லேபர் பார்ட்டியுடைய லீடர், UK உடைய லிப்டெமுடைய லீடர் ஆகியோர் மட்டுமின்றி பல்வேறு அரசியல்வாதிகள் சார்பாகவும் வாழ்த்துச் செய்திகள் கிடைத்தன. பிறகு 8 மினிஸ்டர்கள், 11 ஷெடோ மினிஸ்டர்கள், 4 முன்னாள் ஸ்டேட் செயலர்கள், லண்டனுடைய போலீஸ் கமிஷனர், 6 நேஷனல் மார்க்க லீடர்கள், 13 மேயர்களுடைய வாழ்த்துச் செய்திகள் கிடைத்தன. இவைகளை தவிர பல்வேறு மட்டத்தில் உள்ள பல மக்களுடைய வாழ்த்துச் செய்திகளும் கிடைத்தன. MT ஆப்பிரிக்காவுடைய அறிக்கை என்னவென்றால், கடந்த வருடங்களைப் போன்று இவ்வருடமும் MT ஆப்பிரிக்கா மூலமாக ஆப்பிரிக்கா முழுவதும் UK ஆண்டு மாநாடு ஒளிபரப்பப்பட்டது, காட்டப்பட்டது, கேட்கப்பட்டது. அதனால் மக்களிடையே ஏற்பட்ட தாக்கங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய அருளால் MT ஆப்பிரிக்கா மட்டுமின்றி இன்னும் சில உள்ளூர் டிவி சேனல்களும் ஆண்டு மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்தன. இவ்வருடம் கேம்பியா, செராலியோன், லைபீரியா, கானா, யுகண்டா, ராவாண்டா, பரவுண்டி, செனிகால், புர்கினா ஃபாசோ போன்ற இடங்களில் 14 பல்வேறு விதமான டிவி சேனல்களில் என்னுடைய குதுபாக்களை நேரடியாக ஒளிபரப்பு செய்தன. ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் 25 லட்சம் மில்லியன்களை விடவும் அதிகமான மக்களுக்கு இஸ்லாத்தின் தூது செய்தி சென்றடைந்திருக்கின்றது. கொரோனாவின் காரணமாக ஆப்பிரிக்காவில் வெளியில் இருந்து மக்கள் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது. நாங்கள் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் 25 மில்லியனை விடவும் அதிகமான மக்களுக்கு இஸ்லாத்தின் தூது செய்தி சென்றடைந்திருக்கின்றது. கொரோனாவின் காரணமாக ஆப்பிரிக்காவில் வெளியிலிருந்து மக்கள் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது. நாங்கள் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். ஹவுசா மொழியில் முதல் முறையாக மொழியாக்கம் செய்யப்பட்டது. ஆப்பிரிக்காவில் 50 மில்லியனை விடவும் அதிகமான மக்கள் இந்த மொழியை பேசுகிறார்கள். ஆப்பிரிக்காவுடைய 16 பல்வேறு டிவி சேனல்கள் UK ஆண்டு மாநாடு தொடர்பாக செய்திகளை ஒளிபரப்பு செய்துள்ளன. அந்த சேனல்களை பார்க்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை 60 மில்லியன்களை விடவும் அதிகமாகும். யுகாண்டாவுடைய மிஷனரி ஜாக்கி சாஹிப் கூறுகிறார்கள், மாநாட்டிற்கு முன்பு எதிரிகள் பல்வேறு சோசியல் மீடியாக்களில் ஜமாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அகமதிகளுக்கென்று தனி குரான் உள்ளது, ஆகவே மாநாட்டை கேட்க வேண்டாம் என்று பரப்பி வந்தார்கள். அதாவது மாநாட்டை பாருங்கள் என்று விளம்பரப்படுத்தப்பட்ட போது அவர்களும் எதிராக பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள், மாநாட்டை கேட்க வேண்டாம் என்று. ஏனென்றால் அகமதிகளுக்கென்று தனி குரான் உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த எதிர் பிரச்சாரத்தின் விளைவாக யுகண்டாவில் மிகப்பெரிய எண்ணிக்கையை கொண்ட மக்களுடைய கவனம் ஆண்டு மாநாட்டின் பக்கம் திரும்பிவிட்டது. அதாவது நேர் எதிராக தாக்கம் ஏற்பட்டுவிட்டது. பல அன்பர்கள் ஜமாத்திற்கு எதிராக செய்யப்பட்ட இந்த பிரச்சாரத்தின் காரணமாக நாங்கள் மாநாடு தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டோம். மாநாட்டை கண்ட பிறகு எங்களுடைய உள்ளங்கள் மாறிவிட்டது. அகமதிகளுடைய குரானும் அதே குரான் தான் என்று எங்களுக்கு தெரிய வந்தது. எந்த அளவுக்கு என்றால் அகமதிகள் பிறரை காட்டிலும் திருக்குரானை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று இவ்விஷயத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். யுகண்டாவுடைய ஒரு கத்தோலிக்க நண்பர் எழுதுகிறார், நான் யுகண்டாவுடைய நேஷனல் டிவியில் UKவில் ஒரு இஸ்லாமிய கான்ஃபரன்ஸ் நடக்கப் போகிறது என்ற மாநாட்டை பற்றிய செய்தியை கேட்டேன். அப்பொழுது நான் இது எவ்வாறான கான்ஃபரன்ஸ் என்பதை பார்ப்போம் என்று நினைத்து கொண்டேன். ஆகவே சனிக்கிழமை அன்று டிவியை நான் ஆன் செய்த போது வெள்ளை தலைப்பாகை அணிந்த ஒரு நபர் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருப்பதை கண்டேன். நான் அந்த சொற்பொழிவை கேட்க ஆரம்பித்தேன். டிவிக்கு முன்னால் இருந்து என்னால் எழ முடியவில்லை. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை முழுமையாக சொற்பொழிவை கேட்டேன். அவர் கூறுகிறார்,
பெண்களை குறித்து இஸ்லாம் கூறும் போதனைகள் எங்கும் காண கிடைப்பதில்லை. எந்த ஒரு நபரும் பெண்களுடைய உரிமைகள் குறித்து இந்த அளவு குரல் உயர்த்தி பேசியதை நான் கண்டதில்லை. அவர் அப்போதே ஸ்கிரீனில் குறிப்பிடப்பட்டிருந்த நம்பரை தொடர்பு கொண்டார். பெண்களுக்கு ஆற்றிய சொற்பொழிவுடைய ஸ்கிரிப்ட் எனக்கு வேண்டும் என்றார். ஆகவே அவருக்கு இன்ஷா அல்லாஹ் அது அனுப்பி வைக்கப்படும். லைபீரியாவை சார்ந்த ஜமாத் அல்லாத நண்பர் அப்துல்லா கோயி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மாநாட்டு நிகழ்ச்சிகளை நான் பார்ப்பதற்கான நோக்கம் என்னவென்றால் அகமதிகளுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று அறிந்து கொள்வதற்காக பார்த்தேன். அகமதிய ஜமாத்தை குறித்து அகமதி அல்லாத ஆலிம்கள் கூறக்கூடிய விஷயத்தின் உண்மையை நான் அறிந்து கொள்ள விரும்பினேன். மாநாட்டை கண்ட பிறகு ஜமாத்திற்கு எதிராக செய்யப்படுகின்ற அனைத்து எதிர் பிரச்சாரங்களும் பொய்யானவையாகும். உண்மையில் அகமதியா ஜமாத்தின் மூலமாகவே இஸ்லாத்தின் தூது செய்தி உலகிற்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தில் எனக்கு முழு நம்பிக்கை வந்துவிட்டது. நான் எனது பொறுப்பை புரிந்து கொண்டேன். அகமதியா ஜமாத்து தான் உண்மையான முறையில் இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரச்சாரம் செய்கிறது என்ற இந்த உண்மையை பிற மக்களுக்கும் தெரிவிக்க விரும்புகின்றேன். லைபீரியாவை சார்ந்த அகமதி அல்லாத நண்பர் ஒருவர், அவரும் இதையே கூறுகிறார். மார்க்க சகிப்புத்தன்மையின் அடிப்படையில் மாநாட்டு நிகழ்ச்சிகளை காண்பதற்காக கலந்து கொண்டேன். நான் ஸ்டேஜில் திரையில் எழுதப்பட்ட திருக்குரானுடைய வசனத்தை பார்த்தபோது எனக்கு மிகவும் வியப்பு ஏற்பட்டது. அகமதிகளை குறித்து அகமதி அல்லாத ஆலிம்கள் அகமதிகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியின் என்று ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் அன்னாருக்கு கண்ணியம் அளிப்பதில்லை என்றும் விளம்பரப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அவை அனைத்திற்கும் எதிராக அகமதிகள் முழு உலகிலும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கண்டேன். அகமதிய ஜமாத்தின் கலிஃபா அவர்கள் இஸ்லாத்தின் போதனையையும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய குறிப்பையும் மீண்டும் மீண்டும் தமது குத்துபாவில் எடுத்து கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை காணும்போது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்ற உயிருள்ள ஒரு சான்றாக எனக்கு அது தென்பட்டது. பிரசன்ட் மீடியாவுடைய அறிக்கையை இப்பொழுது நான் எடுத்துக் கூறுவேன். பிரசன்ட் மீடியா மூலமாக கவரேஜ் நடந்துள்ளன. அல்லாஹ்வுடைய அருளால் பிபிசி தனது ரீஜனல் டிவியில் ஒளிபரப்பு செய்துள்ளது. பிபிசி சவுத்தும் ஒளிபரப்பு செய்துள்ளது. ஒரு டாக்குமெண்ட்ரியையும் ஒளிபரப்பு செய்துள்ளது. பிபிசி வேர்ல்டும் ஒளிபரப்பு செய்துள்ளது. அது 200 நாடுகளில் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி பிபிசி நேஷனல் நியூஸும் தமது சேனலில் ஒளிபரப்பு செய்துள்ளது. இந்த செய்தி ரிப்பீட்டும் செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக எத்தனை பேருக்கு இந்த செய்தி கிடைத்துள்ளது என்பதை சரியாக கூறுவது கடினமாகும். ஆனால் ஒரு கணிப்பின் அடிப்படையில் 52 மில்லியன்கள் மக்கள் வரை கவரேஜ் சென்றடைந்துள்ளது. 40 வெப்சைட்டுகள் மாநாட்டினுடைய செய்தியை ஒளிபரப்பு செய்துள்ளன. அதை படிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை 27 மில்லியன் ஆகும். 20 செய்தித்தாள்களில் மாநாட்டை பற்றிய ஆர்டிக்கல் வெளியாகியுள்ளன. அதை படிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை 7,35,000 பேர் ஆகும். மாநாடு தொடர்பாக 16 ரேடியோ புரோகிராம்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளன. 16 மில்லியன் மக்கள் வரை செய்தி சென்றடைந்திருக்கின்றது. அவ்வாறு 12 டிவி சேனல்கள் மாநாட்டினுடைய செய்தியை ஒளிபரப்பி உள்ளன. அவற்றினுடைய கவரேஜ் 22 லட்சம் நபர்கள் வரை ஆகும். இது அனைத்து வழிமுறைகள் மட்டுமின்றி சோசியல் மீடியா மூலமாகவும் ஏறக்குறைய 63 லட்சம் நபர்கள் வரை செய்தி சென்றடைந்துள்ளது. பங்களாதேஷ் டாக்காவுடைய அமீர் சாஹிப் கூறுகிறார்கள், தலைமையக பள்ளிவாசலில் லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர் கூறுகிறார், அறிக்கையின் அடிப்படையில் 800ஐ விட அதிகமான ஜமாத் அல்லாத விருந்தினர்கள் மாநாட்டு நிகழ்ச்சிகளை கேட்டார்கள், பயனடைந்தார்கள். பிறகு கூறுகிறார், பங்களாதேஷுடைய 10 ஆன்லைன் போர்ட்டர்ஸ் மற்றும் செய்தித்தாள்களில் மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகள் புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளன. அவற்றில் மிகவும் புகழ்பெற்ற பிரபல்யமான 3 செய்தி நிறுவனங்களும் அடங்கும். மிகவும் கவனமான மதிப்பீட்டின் அடிப்படையில் ஆன்லைன் போர்ட்டர்ஸ் மற்றும் செய்தித்தாள்களின் மூலமாக குறைந்தது 54 லட்சம் நபர்கள் வரை செய்தி சென்றடைந்திருக்கும். எம்டிஏ இன்டர்நேஷனல் மூலமாக செய்யப்பட்ட கவரேஜ் பற்றிய அறிக்கை, யூடியூபில் 15 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் விசிட் செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 5 லட்சம் மணி நேரங்கள் யூடியூப் மூலமாக எம்டிஏ பார்க்கப்பட்டிருக்கின்றது. இன்ஸ்டாகிராமில் 35,000 மக்கள் எம்டிஏடைய பேஜை பார்த்திருக்கிறார்கள். 1.97 மில்லியன் மக்கள் வரை அது சென்றடைந்திருக்கின்றது. ட்விட்டரில் 1 லட்சத்தை விட அதிகமான மக்கள் எம்டிஏவுடைய பேஜை பார்த்திருக்கிறார்கள். 35,000த்திற்கும் அதிகமான மக்கள் அதை விரும்பியிருக்கிறார்கள். மேலும் மற்றவர்களுக்கும் அதை அனுப்பியிருக்கிறார்கள். ஃபேஸ்புக் மூலமாக 5.5 லட்சம் மக்கள் வரை தூது செய்தி சென்றடைந்திருக்கின்றது. அவ்வாறு எம்டிஏவுடைய வெப்சைட்டு 1 லட்சம் முறை பார்க்கப்பட்டுள்ளது. எம்டிஏ ஆன் டிமாண்ட் மூலமாகவும் 2 லட்சத்தை விடவும் அதிகமான மக்கள் மாநாட்டை பார்த்திருக்கிறார்கள். இது சுருக்கமான அறிக்கையாகும். இதை கூறுவதற்கு நீண்ட நேரம் ஆகிவிட்டது. அல்லாஹ் இந்த மாநாட்டினுடைய பிற நல்ல தாக்கங்களையும் வெளிப்படுத்துவானாக. அகமதியத் மற்றும் உண்மை இஸ்லாத்தின் பக்கம்
முன்பை விட அதிக கவனத்துடன் நல்ல ஆன்மாக்களுக்கு கவனம் ஏற்படுத்துமாக பெயர்தாங்கி ஆலிம்களுடைய தீமையிலிருந்து ஜமாத்தையும் நல்ல ஆன்மாக்களையும் பாதுகாப்பனாக. और सईद रूहों को अहमदियत और हकीकी इस्लाम की तरफ फिर पहले से बढ़कर तवज्जो पैदा हो और नाम नहाद उलमा के शर से जमात को और तमाम सईद रूहों को महफूज रखे. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.